ஜெயா டிடியும் வந்துட்டாங்க ஐயா. நமஸ்காரம். பரம்பிதா பாபா கி ஜெய். ஸோ நம்ம போன வகுப்பு பார்த்தோம். அதில் நிறைய விஷயங்களை நான் எடுத்து சொன்னேன் இல்லையா? மந்திர சைத்தன்யா என்பது வெறும் மந்திரத்தை நம்ம சரியா உச்சரிக்கிறோமா, ஐடியேஷனோடு இருக்கிறோமா அப்படின்றது மட்டும் முக்கியம் அல்ல. ஏன்னா இந்த மந்திர ஜபம் என்பதே பரமபுருஷனை அடைவதற்கான மீன்ஸ், அது சாதனம். சாதனா என்பது அது சாதனம், ஒரு வெஹிக்கிள் வச்சுங்களேன். மெடிடேஷன் இஸ் எ வெஹிக்கிள் தான். ஆனா அந்த வெஹிக்கிளை எந்த அளவுக்கு கண்டிஷன்ல இருக்கணும், என்னென்ன விஷயங்கள் அதுல ஃபியூயல் இருக்கான்னு பார்க்கணும், என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா? ஸோ அத்தனையும் அந்த இது இருந்தாதான் அந்த வெஹிக்கிள் கரெக்டாக போகும். இல்லைன்னா அது பாதியிலேயே மக்கர் பண்ணி நம்ம பயணத்தை தடை பண்ணிடும் அப்படின்றத பார்த்தோம். அதுல முக்கியமாக தந்திர சாஸ்திரத்துல இருந்து நம்ம இந்த 4 வரிகள், அதுதான் கம்ப்ளீட்டா அந்த 4 வரிகள்ல ஒரு மனிதனுடைய ஆன்மீக வாழ்க்கையினுடைய முடிவு சொல்லப்பட்டிருக்கிறது. 4 வரிகள் இருக்கு இல்லையா? என்னன்னா அது மந்திர மூலம் குரு வாக்கியம் சரியா? மந்திர மூலம் குரு வாக்கியம், அப்புறம் பூஜா மூலம் குரு பதம், தியான மூலம் குரு மூர்த்தி, மோட்ச மூலம் குரு கிருப்பா என்பதை நம்ம பார்த்தோம். ஆடியோ கேக்குதாயா? ஆடியோலாம் கேக்குதுன்னு நினைக்கிறேன். ஓகே, தெளிவா இருக்கு. சோ இதுல நம்ம முக்கியமா இந்த பரமபுருஷனை அடைவது என்பது குருவனுடைய ரோல் இல்லாம மந்திர உபதேசமும் இல்லை, மந்திர சைத்தன்யானும் ஒண்ணும் இல்லை. அப்ப அங்க மெயின் ரோல் குரு தான். எல்லாமே ஆல் இன் ஆல் குரு தான். சோ அந்த பிரம்மத்தோடு 2.5 கலக்கணும்னா பிரம்மேவே குரு ஏக்க நா பரஹா. குருதான் பிரம்மா, குருதான் விஷ்ணு, எல்லாமே அவருதான். அவன்போது ஒரு சீடனை பொறுத்தவரையிலும் குரு என்ற சொல்லுதான் அவனுக்கு எல்லாமே. அப்போ குருவனுடைய அந்த மந்திர மூலம், குருவனுடைய வார்த்தையை மீறி நடக்கின்ற சீடர்கள் நிச்சயமாக மோட்ச நிலையை அடைய முடியாது. ஏன்? அதுதான் கடைசி வரியில சொல்லப்பட்டிருக்கிறது. முதல் வரியில சொன்னது மந்திர மூலம் குரு வாக்கியம்னு அங்க ஸ்டார்டிங் பாயிண்ட் அதுதான். முதல்ல ஒரு சீடனுக்கு பரமபுருஷனை அடைய வேணும் அப்படின்ற அந்த ஆவலை உடைய ஒரு சீடனுக்கு முதல் துவக்கம் என்னன்னா, குருவனுடைய வார்த்தை அத்தனையுமே அனைத்துமே மந்திரம். தீட்சையை வாங்குறது மட்டும் மந்திரம் இல்ல, மந்திரமும் குரு வாக்கியம். என்னென்னலாம் அவர் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்திருக்காரோ, the do's and don'ts. ஸோ இதுல நீங்க தெளிவா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். போன வகுப்புல மிக தெளிவா சொல்லிட்டேன். ஸோ குருவனுடைய அந்த திருப்தி, குரு மனநிறைவு அடையாமல் மோட்ச நிலை என்பது அடையவே முடியாது. ஏனென்றால் மோட்சத்தை அடைவது என்பது தனி மனிதனுடைய ஆன்மீக பயிற்சிக்குள்ள அடங்கியது அல்ல. அவனுடைய சொந்த முயற்சியில ஆன்மீக பயிற்சியில செஞ்சு சொந்த முயற்சியில அவன் எல்லாத்துலயும் அந்த என்னென்னலாம் ஃபாலோ பண்ணுமோ அத்தனையிலுமே அவன் 100 மார்க் வாங்கியிருந்தாலும், அந்த எக்ஸாம்ல எத்தனை பேப்பர் இருக்கோ அத்தனையிலே 100 மார்க் வாங்கியிருந்தாலும், கடைசியில அவருடைய அந்த கிரேஸ்ன்றது ஒண்ணு இருக்கு பாருங்க, அதுதான் அவனை அடுத்த நிலைக்கு கொண்டு போகும், மோட்ச நிலைக்கு கொண்டு போகும். அதனாலதான் இந்த முடிவான ஒரு வரியில சொல்லப்பட்டுறது மோட்ச மூலம் குரு கிருப்பா. இந்த இதை நம்ம ஆனந்த மார்க்க சாதகர்கள் பாபாவனுடைய சீடர்கள் தெளிவு இல்லை, இதுல ஏதாவது மயக்கம் இல்ல, இதுக்கு இப்படி ஒரு அர்த்தம் இருக்கு, அப்படி ஒரு அர்த்தம் இருக்கு, இப்படி ஒரு மார்க்கி சொல்றாரு, அப்படி ஒரு ஆச்சாரியார் சொல்றாரு, இப்படின்ற மயக்கங்கள்லாம் இருந்ததுன்னா நாம உண்மையிலேயே நம்ம தெளிவில்லாம இருக்கணும் தான் அர்த்தம். சோ அதனால இந்த மோட்சம் மூலம் குரு கிருப்பா என்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்னங்கய்யா? இங்க தெளிவு இல்லைன்னா இந்த வார்த்தையில தான் அவ்வளவு சீக்கிரட்டுமே இருக்கு. ஏன்னா மோட்சம் மூலம் அப்படின்ட்டாரு. இப்ப மோட்சம் தான் நம்மளுடைய குறிக்கோள். ஒரு சீடனும் மோட்சத்தை அடைவதற்காக தான் குருவை தேடி குருவனுடைய அருளுக்காக அவன் கெஞ்சி நிக்கிறான். அவன் முன்னால குரு அருளன்றி அவனால எதுவுமே அடைய முடியாதுன்னு போது குருவனுடைய அருளை பெறுவதற்காக அவன் என்னவெல்லாம் செய்யலாம், எவ்வளவு தூரத்துக்கு அவன் போலாம்.
உயிரை கொடு அப்படின்னு சொல்லிட்டாருன்னு வச்சுங்க குரு, என்ன பண்ணணும்? கொடுத்துடணும். ஆகணுங்க. உனக்கு மோட்சம். அப்ப குரு அப்படி ஒரு டெஸ்ட் வச்சா, எந்த குரு வந்து உயிரை வாங்குறதுக்காக எல்லாம் இல்ல. ஆனா சீடனுக்கு எந்த டெஸ்ட் வேணாலும் வைப்பாரு. சோ அத்தகைய ஒரு அந்த இதுல வந்து ஆன்மீக அந்த இதுல வந்து அவர் சீடனுக்கு வந்து அவர் டெஸ்ட் வைக்கும் போது என்ன நிலைக்கு வேணாலும் போவோம். எங்க உயிரே போற நிலை வேணாலும் போகலாம். அந்த நிலை வந்தாலும் அவன் வந்து நம்மளுடைய லட்சியத்திலிருந்து மாறக்கூடாது. ஏன்னா குருவனுடைய விருப்பம் இல்லாம இது நடைபெறாது. அப்ப குருவனுடைய விருப்பத்தை நிறைவேற்றினாதான் அடுத்தது மோட்சம் என்பதுதான் அங்க வந்து கண்டிஷனே. அங்க உண்மையா பொய்யா? ஆமாங்க. இதுவரை நீங்க எத்தனை சாஸ்திரங்களை படிச்சாலும் சரி, குரு சீசனுடைய கதைகள் நீங்க படிச்சிருந்தாலும் சரி, ஆன்மீக விஷயங்களை, அதனுடைய இது என்ன அப்படின்னா, குரு வந்து மனநிறைவு அடையாமல் ஒரு சீடனிடத்துல அவரு அந்த அருளை தரமாட்டார். எந்த அருளை? மோட்ச நிலையை அடைகின்ற அந்த அருளை தரமாட்டார். 7 டெஸ்ட்ஸ் ஆஃப் குரு அப்படின்ற ஆர்டிகல் ஆச்சாரியா தபேஸ்வரானந்தாவும் பாபாவும் பேசிக்கொண்ட உரையாடி கொண்டிருந்த ஒரு ஆர்டிகல். அந்த தபேஸ்வரானந்தா வந்து 1989லயோ 91லயோ எனக்கு சரியா நினைவில்லை. அதுல வந்து போதி கல்பா அப்படின்ற ஒரு அப்ப புத்தகம் வந்துட்டு இருந்துச்சு, இப்ப பாபா இருந்த காலத்திலேயே. அதுல வந்து ஃப்ரெஷ்ஷா வந்து அதை வந்து பாபாவுடைய அந்த இதை 2 பேர்த்தினுடைய உரையாடலை வந்து அவர் போட்டிருந்தாரு. அதை வந்து நான் தமிழாக்கம் பண்ணி நான் வந்து நம்மளுடைய குழுவுல கூட நான் பதிவிட்டு இருந்தேன். அதை வந்து பாத்தீங்கன்னு எனக்கு தெரியாது. அதுல வந்து 7 டைப் ஆஃப் டெஸ்ட் எப்படிலாம் குழு பண்றத பாபா வந்து அவர்கிட்ட விவரிப்பாரு. அதை வந்து அவர் சொல்லியிருந்தார் தாதா. சரி, இப்ப நான் வந்து அது வந்து இல்லைனாலும் நீங்க விருப்பப்படுறவங்க என்கிட்ட கேட்டீங்கன்னா அனுப்புவேன். இல்லைன்னா சும்மா நான் வந்து நம்ம குழுவுல நிறைய விஷயங்கள் நான் வந்து பதிவிடுறேன். அது யாரும் பாதுகாத்த மாதிரி எனக்கு தெரியல. இது கண்டிப்பா வேணும் தாதா. இந்த 7 சீக்ரெட் விஷயங்கள் இதே சரியா 2ஆம் பாகத்தை நான் எப்பவோ நான் வந்து நம்ம குழுவுல பதிவிட்டேன். அதெல்லாம் நம்ம படிச்சிருந்தோம்னா இந்த மயக்கமோ இதுமே இருக்காது. பாபானுடைய சொற்களுக்கு தெளிவான அர்த்தம் புரிஞ்சிருக்கும். நம்ம சீடன் அப்படின்னா குரு சொன்னதெல்லாம் புரிஞ்சுதான் ஆகணும், வேற வழி இல்லை. எதையுமே தெரிஞ்சுக்காமையே வந்து நம்ம தியானம் வாங்கிட்டேன், தீட்சை வாங்கிட்டேன், அதோட முடிஞ்சிருச்சு, நான் கீர்த்தனை பண்றேன், தியானம் வாங்கினா இது சரியான நீங்களே யோசனை பண்ணி பாருங்க. குரு சொன்ன விஷயம் எல்லாம் மந்திர மூலம் என்னன்னே தெரியாம இருக்கிறோம், என்னென்னலாம் சொல்லியிருக்காருன்னு தெரியாம இருக்கோம். இப்போ வாட் இஸ் யூஸ்? ஓகே, நான் பாயிண்ட்டுக்கு வரேன். கிருபா என்ற சொல்லினுடைய இது என்ன அப்படின்னா, ஏன்னா மோட்சம் என்பது அவருடைய கிருபை இல்லாம வராது. கிருபா என்ற வார்டுனா கிரு கூட்டல் பா, கிரு கூட்டல் பா. சோ கிரு என்ற சொல்லு அதனுடைய மூல வினை சொல்லு, இந்த ரூட் வெர்பனுடைய மீனிங் என்னன்னா டூ அப்படின்னு அர்த்தம். நான் வேணா இந்த இதுக்கு சொல்லுக்கு பாபா என்ன சொல்றாரு இந்த ஒரு சிலபலையும் பிரிச்சு அந்த மீனிங் வந்து நான் குழுவுல நாளை காலையில வந்து நம்ம பேரானந்த பாதையில அதையாவது நோட் பண்ணி சேவ் பண்ணி வச்சுங்க. அடுத்தது பா, பிஏ. பா என்றால் பெரு, பெற்றுக்கொள்னு அர்த்தம். அப்போ கிரு கூட்டல் பா, செய் பெரு. ராஜா வந்து நியரஸ்ட் பாயிண்ட்க்கு வந்தாரு. மீதி எல்லாருமே நீங்க வந்தது எல்லாமே ஓரளவுக்கு எல்லாமே அர்த்தம் வந்து ஓரளவுக்கு இருந்தாலும் பட் அது சொல்லினுடைய அதுக்குள்ளதான் சீக்கிரட்டே வச்சிருக்காரு. செய் பெருவாய். எதை செய்யணும்? குரு என்ன சொன்னாரோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணணும்னு அர்த்தம். டூ வாட் குரு ஹஸ் செட். செய்யணும்னா செய்யணும், செய்யக்கூடாதுன்னா செய்யக்கூடாது. கரெக்டா இல்லைங்களா? இதுதான் அவருடைய வார்த்தையை வந்து ஃபாலோ பண்றதுன்னா இதுதான் பொருள். கரெக்ட் தானுங்களா? கிருப்பா, கிரு என்றால் செய். அப்ப அவர் சொன்னதை செய்தால் பெரு ஆட்டோமேட்டிக்கா யூ வில் கெட் இட்னு அர்த்தம். சோ அந்த வேர்டு மீனிங்க செய் பெரு, அவ்வளவுதான். அப்போ அவர் சொன்னதை செஞ்சால் நீ பெறுவாய்னு அர்த்தம். எதை? குருவனுடைய கிருபையை. எதுக்கு சொல்றாரு? மோட்ச மூலத்தை அவர் தருகின்றார், மோட்சத்தை தருவார், மோட்சத்தை நீ பெறுவாய் என்று அர்த்தம். சோ இதுல வந்து எந்த ஒரு தயக்கம் இருந்தாலும் யார்ட்டையாவது ஆச்சாரியார்கிட்ட கூட கேட்டு தெரிஞ்சுங்க இந்த வார்த்தைக்கு வேற என்ன பொருள்னு பாத்துங்க. அப்போ இவ்வளவு விஷயம் தெளிவா சொல்லி இருக்கும் போது குருவனுடைய ஒரு சீடனுக்கு என்னன்னா குரு எதை சொன்னாரோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணும், அவ்வளவுதான் சீக்ரெட் அப்படின்றத பார்த்துட்டோம். சரி, ஓகே. சோ இது ஒரு பக்கத்துல வந்து இதெல்லாம் இருக்குது. நான் போன வகுப்புல நம்ம பேசினது வந்து பாத்தீங்கன்னாக்கா சிலருக்கு கொஞ்சம் ஒரு டவுட் கூட இருந்தது. இது வந்து ஸ்பிரிச்சுவல், அதாவது நம்மளுடைய மந்திர சைத்தன்யாவோட ஸ்பிரிச்சுவல் பிராக்டிஸோட சம்பந்தம் இல்லாம
ஏதோ ஒரு டாபிக்கை நம்ம பேசணுமோ இடையில அப்படின்ற மாதிரி ஒரு டவுட்லாம் இருந்தது. அதை கிளாரிஃபை பண்ணிக்கிட்டாங்க. சொல்லிட்டேன். இது வந்து அது வந்து நம்மளுடைய குரு சீடனுக்குள்ள நடுவுல இருக்கக்கூடிய அந்த உறவு, அவனுடைய டியூட்டி என்ன, குரு என்ன சொல்லியிருக்காரு, நம்ம செஞ்சிருக்கோமா அப்படின்ற சப்ஜெக்ட் தான் நான் பேசினதே. இதெல்லாம் நீங்க வந்து தெளிவா புரிஞ்சிருந்தீங்கன்னா அந்த பாயிண்ட் புரிஞ்சிருக்கும். ஓ, இதுதான் அங்க சொல்ல வந்த விஷயம் அப்படின்றத. சோ இந்த யுகத்துலங்க இன்னொன்னு கூட சொல்றேன், அது ரிலேட்டடா. இந்த யுகத்துல ஒரு யுகத்திலையும் சீடனுக்கு வந்து எத்தனையோ விதமான டெஸ்ட் வைப்பாரு. ஆனா இந்த இன்டெலெக்சுவல் யுகத்துல இந்த யூனிவர்ஸ் வந்து இந்த வேர்ல்டு வந்து யுனைட் பண்றதுதான் அவருடைய இந்த மிஷனே. அதுக்காக தான் அவர் வராரு. 2 காரணத்துல அது ஒண்ணுன்னு நான் சொல்லிட்டேன். ஒண்ணு வந்து டிவோட்டியோட பர்சனல், அது. இன்னொன்னு இந்த ஹோல் சொசைட்டி, இந்த வேர்ல்டுக்கு எல்லாமே, நாட் ஓன்லி ஹியூமன் பீயிங்ஸ், எல்லா இதுக்கும் வந்து உயிரினங்களுக்கும் என்ன பாதுகாப்பு, என்ன அளிக்கணுமோ தர்மத்தினுடைய அடிப்படையில, நியூ ஹியூமானிஸ்டினுடைய அடிப்படையில அதை வந்து அமைக்கிறதுக்காக தான் வந்தாரு. அதுல வந்து என்னன்னா, அப்ப வந்து மகாபாரதம் டிஸ்யூனைட்டடா இருந்தது. அப்ப வந்து இந்தியா வந்து பல ராஜ்யங்களாக பிரிஞ்சு கிடந்ததை அவர் வந்து ஒரே இதா வந்து இணைச்சாரு. அதுல வந்து மிகப்பெரிய யுத்தம் நடந்ததுன்னு தெரியும். எல்லாத்துக்குமே வந்து யுத்தம் தொடங்குறதுக்கு முன்னாலேயே கவனிங்க நல்லா. ஏன்னா இது வந்து ரிலேட்டடான, போன வகுப்போட ரிலேட்டடான மேட்டர் தான் இது. சொல்றாரு, யாரெல்லாம் தர்மத்துக்கு எகென்ஸ்டா இருந்தாங்களோ, ஈவன் திருதராஷ்டிரன் முதல் கொண்டு துரியோதன் முதல் கொண்டு யாரெல்லாம் தர்மத்துக்கு எகென்ஸ்டா இருந்த எல்லாருக்குமே அவரு அறிக்கை விட்டாரு. செய்வது தப்பு, வேண்டாம், இதை வந்து நீ விட்டுடு. இவங்கிட்ட சொல்றாங்க, இல்ல இந்த ராஜ்யத்தை வந்து நீங்க வந்து அவங்களுக்கு வந்து இதுல இது இருக்குது, அதனால அவங்களுக்கு சேர வேண்டியதை கொடுத்துரு அப்படின்னு எல்லாமே சொல்றாங்க. ஆனா அவர் கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷனை யாருமே ஃபாலோ பண்ணல. அதனுடைய விளைவு என்னாச்சு? ஒண்ணு தர்மமாச்சு, இன்னொன்னு அதர்ம சைடு இல்லையா? பிரிஞ்சதா? 2 சைடா பிரிஞ்சதா? பாபா இப்பவும் ஒரு டிஸ்கோர்ஸ் இருக்கு. அந்த டிஸ்கோர்ஸ்ல பாபா சொல்றாரு, அதையும் நான் வந்து நாளைக்கு வெளியிடுறேன். அதுல இந்த உலகமே வந்து, அதாவது இந்த உலகத்துல இருக்கக்கூடிய தர்மவாதிகளும் அதர்மவாதிகளும் 2 போல் சொல்றாரு. அதாவது 2 துருவங்களாக அவங்க வந்து கட்டாயமா பிரிஞ்சுதான் ஆகணும். இதுல எந்த பக்கத்துல இருக்கணும்ன்றத நீங்க முடிவு பண்ணணும். பாத்துங்க, இந்த வேர்டை கவனிங்க. அப்ப இது வந்து சாய்ஸ் கொடுக்கிறாரு அவரு, தர்மத்துக்கும் அதர்மத்துக்கும் நடுவுல. சோ இங்க வந்து ஒரு சீடனாக அவருடைய கடமைகளை நிறைவேற்றுகின்ற பொறுப்புல, அவருடைய பணிகளை செய்கின்ற ஒரு பொறுப்புல இருக்கக்கூடிய சீடன் வந்து அவருடைய பணிகளை வந்து எடுத்து நடத்தணும். சோ அப்படி நடத்தும் போது நாம அவருடைய சொற்களை வந்து மீறி நடக்கலைன்னா, மகாபாரதத்தினுடைய முடிவு என்ன ஆனதோ அந்த முடிவு தான். முடிவு என்னாச்சு? யார் யாருக்கெல்லாம் இதை செய்யாதுன்னு சொன்னாங்களோ அதெல்லாம் செஞ்சாங்க. செய்ய வேணான்னு அதை செஞ்சவங்களுடைய முடிவு என்னாச்சுங்க? அவ்வளவுதான், நிர்மூலமாச்சு. அதுதான் அவர் வந்து சொன்னாரு. சோ அதனால இந்த அதர்மத்தை வந்து அப்படியே வேரோடு அழிக்கிறதுக்காக அவர் வராரு. அதனால எந்த சூழ்நிலையும் அதர்மம் எதுவோ எடுத்து சொல்றாரு, இதுதான் தர்மம்னு, அதை ஃபாலோ பண்ணணும். ஓகே, சரி, இது எல்லாமே இருக்கு நம்ம மந்திர சைத்தன்யாவில். இது எல்லாமே ஓகே தான். அவர் சொல்றது எல்லாமே கூட நம்ம எல்லாம் ஃபாலோ பண்றோம்னு வச்சுங்க. எவ்ரிதிங் பக்கா தெரிஞ்சிருச்சு, எல்லாமே பண்றோம். ஆனா எல்லாமே, அதாவது இதெல்லாம் எப்படின்னா, எல்லா வகையான உணவுகள் பரிமாறப்பட்டன, சமைக்கப்பட்டன. அவருக்கு வந்து நீங்க விருந்து கொடுக்குறீங்க. அவர் என்னென்னலாம் நீ ஒரு சீடன் வந்து செய்ய சொன்னாரோ அத்தனை ஐட்டத்தையும் செஞ்சு அவருக்கு வந்து முன்னால அழகா படைச்சு வைக்கிறீங்கன்னு வச்சுங்க. ஆனா அதுல வந்து உப்பு போட மறந்துட்டீங்கன்னா அதை அவரால் சுவைக்க முடியுமா? முடியாது. நீங்க அவருக்கு பரிமாறுகின்ற அவர் விருப்பப்பட்டதெல்லாம் பரிமாறுறீங்க, அதுல உப்பு இல்லைன்னா அதை சுவைக்க முடியுமா அவரால்? அப்ப இந்த உப்புன்றது என்னங்க? பல விஷயங்களை பார்த்துட்டோம் இந்த மந்திர சைத்தன்யாவில். போன வகுப்பு பார்த்தது டிஃபரெண்டான, இதுவரையிலும் நீங்க யோசனையே பண்ணியிருக்க மாட்டீங்க. ஆனா அதுலதான் நம்ம நிறைய வந்து இன்னைக்கு இந்த யுகத்துல அவர் நம்மளுக்கு வைக்கிற ஒரே டெஸ்ட் இதுதான். ஏன்னா அவர் வந்தது வந்து டு யுனைட் தி யூனிவர்ஸ். அப்ப அந்த யுனைட் பண்ணக்கூடிய அந்த இதுல வந்து இந்த தப்பு பண்ணிடாதீங்கன்னு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தோம்.
எல்லா இடத்துலயுமே எச்சரிக்கை கொடுக்குறாரு. அதையும் மீறி நம்ம பண்ணிடாதீங்க, இங்கதான் கோட்டை விட்டுறக்கூடாது சீடன்றதை நான் போன வாரத்துல பார்த்தோம். இப்ப என்னன்னா, உப்பு இல்லாத அவருக்கு வந்து எல்லாத்தையும் செஞ்சு வைக்கிறதுன்றது என்னன்னா, பக்தின்ற ஒரு விஷயம் வருதா இல்லையா? அப்போ மந்திரம், ஜபம், மெடிடேஷன், கீர்த்தனை இது எல்லாமே பாத்தீங்கன்னா அவர் அடைவதற்கான வழிகள் தான் இது எல்லாமே. ஆனா இது எல்லாமே மெக்கானிக்கலாக ஒரு சும்மா ஏதோ ஒரு சொன்னாரு செஞ்சிட்டு இருக்கிறோம் அப்படின்ற ஒரு இதுக்காக வேண்டி நம்ம எல்லாமே அட்டன் பண்றேன், எல்லாமே நான் நீ சொன்னது எல்லாமே கரெக்டா செய்யறேன்றது வேற. ஆனா இங்க வந்து பக்தி என்ற அந்த இது இல்லைன்னா நம்மளுடைய அந்த இது வந்து அவரு சுவிக்க முடியாது அவரால். அப்ப அந்த பக்தி வந்து எத்தகையதாக பக்தியாக இருக்கணும் அப்படின்றாரு. எத்தகைய பக்தியாக இருக்கணும்? பக்தியில வந்து எத்தனை வகை இருக்குதுங்க? தெரிஞ்சது சொல்லுங்க. சொல்லுங்கய்யா. 2 விதமான பக்தியா சொல்லுங்க. என்னென்ன வித பக்தி? ரகத்மிக்க பக்தி, சரி, பக்தி. ஓகே. ராகானுகா, இன்னொன்று ராகாத்மிகா. இங்க ராக ஆத்மான்றது ஞாபகம் வச்சுக்க, ராகாத்மிகா. அப்போ அந்த இங்க வந்து ராகானுகா, இன்னொன்று ராகாத்மிகா. அந்த ஆத்மான்றதை ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா அதுதான் அந்த பெஸ்ட். அந்த பெஸ்ட் ஆத்மா தானே அவர்கிட்ட போய் சரணாகணும் இல்லையா? இதை ஞாபகம் வச்சுங்க. ஆனா இது வந்து 3வது பக்தியில 2 கிளை. இது 3வது நிலையான பக்தியில இந்த இரண்டும் வந்து இது 2 பகுதிகள். 3வது பகுதியில ஒண்ணு வந்து சாத்விக பக்தி, ராஜசிக பக்தி, தாமசிக பக்தி இருக்குல்ல. இந்த இதுல அதை நம்ம டீட்டெயிலா போக வேண்டாம், ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம். என்ன தாமசிக்குன்னா என்ன, ராசிக்குன்னா என்னன்னு. சாத்விகி பக்தியில இந்த ராகாத்மிகா அப்புறம் ராகானுகான்றது ஒண்ணு. இதையே வந்து நம்ம ராகாத்மிகா பக்தி, ராகானுகா பக்தின் போது இந்த ராகாத்மிகா பக்திக்கு சுத்த பக்தின்னு பேரு, இல்லைன்னா பராபக்தின்னு பேரு. கரெக்டா பாபா சொல்றாருல, பராபக்தி சொல்றாரு இல்லைங்களா? ஆமா. சோ இதை ஞாபகத்தை வச்சுங்க. எல்லாமே எல்லாம் பண்றோம், ஆனா இது பக்தி இல்லாம இது எல்லாமே பயிற்சி பண்ணுவது இந்த டிவோட்டிக்கும் இறைவனை அடையணும் லட்சியம் உடைய 2 கேட்டகரியா பிரிக்கிறாரு. இறைவனை அடையணும் முயற்சி பண்ற அந்த மக்களை வந்து 2 வகையா பிரிக்கிறாரு. ஒன்ன வந்து பக்தர்களா பிரிக்கிறாரு, இன்னொரு வகை என்னவா பிரிக்கிறாரு? யோகிகளாக பிரிக்கிறார். கரெக்டா? அது ஒரு சுலோகம் சொல்றாரா பாபா? ஒரு சுலோகம் சொல்றது யாருக்கா ஞாபகம் வருதா? அதுல சொல்றாருல்ல, யோகிகளுடைய இதயம் எத்தகையதுன்னு சொல்றாரு. அதுல யோகிகளுடைய இதயம் எத்தகையதுன்னு சொல்றாரு? பாலைவனம் போல. அங்க ஈரம் இல்ல, பசுமை இல்ல. அந்த இதயத்துல, அவர்களுடைய இதயத்துல பசுமை இல்லைன்னு சொல்றாரு. நாரதர் வந்து நாராயணன்ட்ட கேட்கிறாரு. இந்த வந்து அதாவது கடும் தவம், வால்மீகி வந்து அவருக்கு தவம் செய்கின்ற பொழுது இந்த ஒயிட் ஆண்டன் சொல்றோம்ல, கரையான் சொல்றோம்ல, அந்த கரையானு புத்த அப்படியே மண்ணுல வந்து புத்தாயி அவருடைய உடம்பு முழுசுமே அப்படியே கரையான் புத்துல வந்து அது மூடிடுச்சு. அப்போ அந்த கரையான் வந்து புத்தாகி அவருடைய தியானம் பண்ணிட்டு இருக்கிறது பகவான் அடையின்றதுக்கு அந்த இதுல வந்து அவர் செய்கின்ற பொழுது ஒரு புத்தே வந்துருது கூட தெரியாத அளவுக்கு, எந்த அளவுக்கு அவருடைய வந்து தீவிரமான ஒரு அவருடைய தவம் இருந்திருக்கணும். ஆனாலும் இவங்கெல்லாம் யாருன்னு சொல்றாரு? யோகிகள் சொன்னாரு. யாருக்கு சொல்றாரு? நாரதன் கேட்கிறாரு. யாருகிட்ட? நாராயணன்ட்ட கேட்கிறாரு. என்ன கேட்கிறாருன்னா, எல்லாம் உன்னை நன்னி வருட கணக்குல வந்து தவம் எடுக்கின்றார்களே யோகிகள் எல்லாருமே, ஆனா நீ அவர்களுக்கு வந்து காட்சி தருவதே இல்லை. நீ வந்து நீ இங்க சொர்க்கத்துல இருக்கிறிய அப்படின்னு அவர் கேட்கும்போது, அப்ப அவர் சொல்றாரு, பதில் சொல்றாரு. அதுலதான் பாபா அந்த கோட் பண்ணுவாரு. நஹம் திஷ்டாமி, நான் வந்து அங்க இல்ல. எங்க? வைகுந்தே. வைகுந்தம் தான் நம்ம சொர்க்கம்ன்றதா வைகுந்தம்னு சொல்றோம். வைகுந்த வாசன் அப்படின்னு சொல்லுவோம் இல்ல. சோ அப்ப அவர் சொல்றாரு, நீ நினைக்கிற மாதிரி
நான் வந்து வைகுந்தத்துல இல்ல, நான் ஹம் தீஷ்டாமின்னா அங்க இருக்கிறது, அம்மின்னா நானு, நானா இல்ல, நான் ஹம் தீஷ்டாமி, நான் அங்க இல்ல, எங்க வைகுந்தே, நான் சா யோகினாம் ஹிருதய, நான் சா யோகினாம் ஹிருதய, யோகிகளுடைய, அதாவது வறண்டு போன அப்படின்னா பசுமை இல்லாம, அங்க அங்க பசுமை இல்லாது என்பதும் வறண்டு போன என்பது எதை வந்து குறிக்கிறாருன்னா அடுத்த லைன்ல தான் அதை குறிப்பாரு. நாச்சா யோகினாம் ஹிருதய, நான் வந்து யோகிகளுடைய இதயத்திலும் நான் வந்து இல்லவே இல்லை. அவர் என்ன சொல்றாரு? மது, மதுனா மத்தின்னு அர்த்தம், இந்த சென்டர், பக்தா பக்தர்களுடைய மத்தியில, மது பக்தா ஜத்ர எங்கே காயந்தே பாடிக்கொண்டிருக்கிறார்களோ, தத்ர அங்கே தீஷ்டாமி நான் அங்க இருக்கேன். அப்போ இங்க ரெண்டா பிரிச்சு காட்டுறத நல்லா தெளிவா புரிஞ்சுங்க. இதெல்லாம் தான் நம்ம வந்து அச்சாணி மாதிரி, நம்ம வந்து இது பசுமரத்துல அடிச்ச ஆணி மாதிரி மனசுல பதிய வச்சுக்க வேண்டிய விஷயங்கள். ஸ்லோகம் அவசியம் இல்லை, ஆனா கருத்தையாவது மனசுல வச்சுக்கணும். அப்ப என்ன சொல்றாரு? யோகிகள் என்பது எதுக்கு தியானம் பண்றாங்க? மோட்ச நிலை அடையணும்னு தான் அவங்க எல்லாம் பண்றாங்க. ஆனா நான் அங்க இல்லைன்றாரு. அவர் எங்க இருக்குன்னு சொல்றாரு? மது பக்த ஜத்திர காயத்து தத்திர தீஷ்டாமி. அப்ப பக்தர்கள் மத்தியில தான் நான் இருப்பேன். எங்க என்னோட பக்தர்கள் பாடுகின்றார்களோ அங்க வந்து நான் வந்து ஷிஃப்ட் பண்ணிக்கிறேன்றாரு. அவருடைய நியூக்ளியஸ், இந்த யூனிவர்சல் நியூக்ளியஸ அங்க நவுத்திட்டு போறாரு. எங்க இருக்காரோ அதான் அவருடைய கேபிட்டல், அங்க நவுத்திக்கிறேன்னு சொல்றாரு. இத பாபா வந்து பல சொற்பொழிவுகள்ல இதை வந்து சொல்றாரு. அப்போ இதை எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, அப்போ பக்தர்கள்னு தனியா பிரிக்கிறாரு, யோகிகள்னு தனியா பிரிக்கிறாரு. எங்க இந்த உப்பு இல்லாத அந்த சமையல் இருக்குதோ அவர்கள்லாம் யாரு? ஏன்னா எல்லாமே கடும் தவம், அவர் என்னென்ன சொன்னாரோ அத்தனையும் ஒன்று விடாம அப்படியே ஃபாலோ பண்றாங்க. ஆனா வாட் இஸ் த யூஸ்? அவர் என்ன அவரை மகிழ்விக்கிற விஷயம் என்னன்னு தெரியல. நான் மோட்சத்தை அடைஞ்சாகணும் அப்படின்றதுதான். அப்ப இங்க வந்து இந்த பக்தியில முரளியா சொன்ன மாதிரி இந்த ரெண்டு பக்தி, சாத்வீகி பக்தியில ஒண்ணு ராகானுகா, இன்னொன்னு ராகாத்மிகா. ராகானுகா பக்தியினுடைய இது என்னங்க டெபினிஷன் என்ன, அதனுடைய விளக்கம் என்ன? அந்த பக்தர்கள் எத்தகைய மனநிலை உடையவர்கள்? ராகானுக பக்தி என்பவர்கள். ராகாத்மிகா என்பது ஃபைனல் சொல்லிட்டேன், அதனால மறக்காதீங்க. ராகாத்மிகா என்பதுதான் ஃபைனல், மிக உச்சமானது. சோ இங்க வந்து ராகானுகா என்ற பக்தியர்கள் வந்து எத்தகைய மனநிலை உடையவர்கள்? அவங்களுடைய மனநிலை எப்படி இருக்குங்க? பிரபா சங்கீத், இதை பத்தி ஒரு பிரபா சங்கீதத்திற்கு ஞாபகம் இருக்குதா? அநேக் சுனியா அநேக் பாவியா, கேள்விப்பட்டிருக்கீங்களா? இதுயா பாடல்ல, அந்த பாட்டுல யாருக்கா தெரியுமா? ஒரு லைன் பாட முடியுமா? அநேக் சுனியா অনেক ভাবিয়া তোমাকেই ভালোবেসেছি, তোমাকেই ভালোবেসেছি, அந்த பாடல். அதுல ரெண்டாவது பேராவுல அது என்ன சொல்றாரு? জানি ভালোবাসা নাহি মানে যুক্তি, ভালোবেসি আমি নাহি চাহে মুক্তি, ভালোবাসি আনন্দ পাওয়ার লাগি, আমি ভালোবাসি আনন্দ পাওয়ার লাগি, এ কথায় সার জেনেছি, এ কথায় সার জেনেছি, তোমাকেই ভালোবেসেছি. என்ன பொருள் பாருங்க? ஜானி பாலோபாஷா, நான் வந்து உன்னை வந்து நேசிக்கிறேன். ஆனா அங்க ஒரு விஷயம் எனக்கு என்ன, நகி மானே ஜுக்தி, அதாவது இங்க உன்னை வந்து நான் நேசிக்கிறேனே, இந்த நேசிக்கிறதுக்கு வந்து ஏதோ ஒரு யுக்தியை வந்து கையாண்டு நான் உன் மேல வந்து நான் வந்து நேசத்தை நான் வந்து உன் மேல வந்து நான் காதலை வளர்த்துக்கல. அப்ப எதுக்கு? பாலோபேஷே அமி நகி சாஹே முக்தி, நகினா நகி சாகேனா எனக்கு வேண்டாம், சாகேனா விரும்புறது, எனக்கு விருப்பம் இல்லை. நகி சாகேனா எனக்கு விருப்பம் இல்லை அல்லது எனக்கு வேண்டாம். என்ன? முக்தி, எனக்கு முக்தியும் வேண்டாம், அதுக்காகவும் நான் வந்து உன்னை நான் நேசிக்கல. பாருங்க, ஏதோ ஒரு யுக்தியை வந்து உன்னை அடைஞ்சாகணுன்ற ஏதோ டெக்னிக்கு அது இதெல்லாம் வந்து பல யுக்திகளை பயன்படுத்தி நான் வந்து உன்னை வந்து நான் நேசிக்கவும் இல்லை,
அல்லது எனக்கு முக்தி வேணும்ன்றதுக்காகவும் நான் உன்னை நேசிக்கல. அப்ப எதுக்கு நான் நேசிச்சேன்றத 3வது வரியில பாலோபாசி ஆனந்தோ பவர் லாகி, இந்த இடத்துல பாபா இந்த ராகானுகா பக்திய சொல்றாரு. பாலோபாசி ஆனந்தோ பாவார்னா, பாவார் என்றால் பெறுவது. கிரு பா சொன்னல, பா என்றால் பெறுதல், கிரு என்றால் செய்தல். இங்க பாவார் என்ற சொல்லுக்கு என்ன பொருள் என்றால் பெறுவதற்காக. பாவார் லாகினா பெறுகின்றேன் என்பதற்காக. என்னத்த? ஆனந்தம். யாருக்கு? எனக்கு. உன்னை நான் நேசிக்கின்ற பொழுது எனக்கு ஒரு ஆனந்தம் இருக்கு பாரு, அந்த ஆனந்தம் எனக்கு எதுலையுமே கிடைக்கல. உன்னை நேசிக்கிறதுலதான், உண்மையில நான் அன்பு வைக்கும் போதுதான் எனக்கு எல்லாம் அந்த அன்பு இருக்குல்ல, அந்த இன்பம், அந்த ஆனந்தம் கிடைக்கிறது. வேற இந்த உலகத்துல எதுல நான் அது மேல அன்பு வச்சாலும் அதுல இருந்து எனக்கு இந்த ஆனந்தம் கிடைக்கிறது இல்ல. அதுக்காக தான் பாலோபாசி ஆனந்த பாவாரலாகி ஏகோத்தா சார் ஜேனச்சி. சாருனா எல்லாம், அதனுடைய எல்லா சீக்ரெட்ஸையும் அதனுடைய எல்லாம் தெரியும். சோ இதுதான் ஜெனச்சின்னா நான் இதை அறிந்து கொண்டேன். ஏகோத்தாய்னா இதனுடைய சாராம்சத்தை, எதை? உன்னை நேசிப்பது ஒன்றுதான் ஆனந்தத்தை தரும், மீதி எல்லாம் சுகத்தை தான் தரும் அப்படின்னு நான் நினைச்சுக்கிட்டேன் அப்படின்னு ஒரு டிவோட்டினோட மனநிலை இருக்கு. இது யாரோட மனநிலை? இவருடைய டிவோட்டினுடைய நோக்கம் என்னவா இருக்கு? மோட்சம் என்பதோ முக்தி என்பதோ அவருடைய விருப்பமே இல்லைங்க. ஆனா ஒரு யோகிக்கு என்ன விருப்பம்? மோட்சத்தை அடைஞ்சாகணும். ஆமா, அது ஏற்கனவே நம்ம இன்னொரு ஸ்டோரி கூட, பகவானுக்கு தலைவலி வந்தப்ப எல்லா யோகிட்டுலாம் போய் கேட்டப்ப கால் தூசி கொடுக்க மாட்டேன்ட்டாங்க, ஏன்னா மோட்சம் கிடைக்காதுன்னு. அந்த கதைக்குள்ள நம்ம போக வேண்டாம், இதெல்லாம் நம்ம இந்த இடத்துல ரிலேட் பண்ணிக்கணும். அப்ப ஆனா இந்த டிவோட்டி பாருங்க, இவர் என்ன சொல்றாரு? எனக்கு மோட்சம் முக்தி எல்லாம் எனக்கு தேவையில்லை, மோட்சமோ முக்தி எல்லாம் எனக்கு தேவையில்லை. அதனால நான் அதுக்காக வேண்டி நான் ஒன்ன நேசிக்கவில்ல, எனக்கு ஆனந்தம் கிடைக்கிறது, அதனால நேசிக்கிறேன் அப்படின்னாரு. சோ இது மிக உயர்ந்த ஒரு பக்தி தானே. எனக்கு இந்த உலகத்தின் பொருள்கள் மேல எனக்கு அட்டாச்மெண்ட் இல்லை, அது மேல எனக்கு எந்த ஒரு இது இல்லை, காதல் இல்லை. ஆனா எனக்கு உன்னை நேசிக்கிறது ஆனந்தம் கிடைச்சிருந்தாரு. சோ இந்த எனக்கு இன்பம் கிடைக்குது என்பது என்ன பக்திங்க? ராகானுகாவா ராகாத்மிகாவா? ராகானுகா. அடுத்த பேராவில பாருங்க, இதுலயே சொல்றாரு என்னது? தவ காஜ் করে যাব যত শক্তি, মনে রেখে সব সেরা পরভক্তি, ভালোবাসি আনন্দ দেওয়ার লাগি, পাওয়ার লাগি இல்ல, ভালোবাসি আনন্দ দেওয়ার লাগি, আমি ভালোবাসি আনন্দ দেওয়ার লাগি, যে কথা শেষ বুঝেছি, সে কথা শেষ বুঝেছি, তোমাকেই ভালোবেসেছি. இதுல என்ன சொல்றாரு பாருங்க, இதுல 3வது லைன்ல வாங்க டைரக்டா. பாலோபாஷி ஆனந்தோ தேவாரு லாகி, அங்க ஆனந்தோ பாவாரு லாகி, எனக்கு இன்பத்தை ஆனந்தத்தை பெற வேண்டும், அதுதானே ஒழிய உன்னை நேசிக்கிறதுனால எனக்கு முக்தி மோட்சத்துக்காக நான் உன்னை மேல நேசிக்கல, எனக்கு அதுல இன்பம் கிடைக்குது, ஆனந்தம் கிடைக்குதுனால. ஆனா இங்க என்ன சொல்றாரு? பாலோபாஷி, நான் உன்னை நேசிக்கிறேன், எதுக்கு? ஆனந்தோ தேவாரு, கொடுப்பதற்காக, ஆனந்தத்தை கொடுப்பதற்காக நான் உன்னை நேசிக்கிறேன். அப்ப ஆனந்தத்தை உனக்கு கொடுக்கணும் அப்படின்னா அததான் அங்க என்ன செஞ்சாங்க? தலைவலி வந்தப்ப என்ன செஞ்சாங்க? யார் அவருடைய பகவானுடைய அந்த கஷ்டத்தை தீர்த்து வச்சாங்க? கோபியர்கள் தான் பண்ணாங்க. தேர் ஆர் த டிவோட்டீஸ், நாட் யோகிஸ். அவங்களுக்கு பகவானை ஒரு நாள் பார்க்கலைனாலும் அவங்க செத்து போன மாதிரி ஆயிடும். அவங்களுக்கு ஒரு நிமிஷம் அவரை பார்க்கலன்னா அவங்களுக்கு கண்ணீர் தண்ணி தான் வரும். தூமி அமார் தியான், தூமி அமார் ज्ञान, তুমি আমার সংসার. அடுத்த லைன் பாருங்க, তুমি আমার সংসার. அடுத்த லைன் தான், তোমায় হারিয়ে காந்தி. துக்கம் பாருங்க, காந்தினா அழுகிறது, எனக்கு கண்ணீர் வருகிறது, அழுகை வருகிறது. என்ன? உன்னை நான் இழந்துட்டேனா, அதாவது உன்னை நான் பார்க்கலன்னா, உன்னை நான் மறந்துட்டேனா அப்படின்னு அர்த்தம். அப்ப இந்த பக்தர்கள் உண்மையான பக்தி என்ன அப்படின்னா, அவரை ஒரு நோட மறந்து இருந்தாலோ அல்லது அவருக்கு என்ன செய்யணும்ன்றது அடுத்து பாருங்க. 3வது லைன்ல சொன்னாரு,
இந்த இந்த டாபிக் வந்து இதுதான் இது. இன்னைக்கு நம்ம கிளாஸ் வந்து என்னன்னா, இந்த பக்தி நிலை இல்லைன்னா நம்ம வெறும் யோகி தான், பக்தர்கள் அல்ல என்பதற்கான எவிடன்சஸ் எல்லாம் நான் உங்களுக்கு கொடுத்துட்டு வரேன். சரி, அப்போ இங்க என்ன சொல்றாரு, அன்பை வந்து உங்களுக்கு வந்து இன்பத்தை, அவருக்கு வந்து சந்தோஷத்தை கொடுக்கிறது. அப்ப அது என்ன சொல்றாரு பாருங்க, தவோ காஜி, தவோ என்றால் உன்னுடைய, காஜி என்றால் பணிகள், ஒர்க்னு அர்த்தம். தவோ காஜ் கொரே ஜாவோ ஜதோ சக்தி, சக்தினா பலம், ஜத்தோனா எவ்வளவு பலம் இருக்கோ, என்னுடைய உடலாலும் மனதாலும் எவ்வளவு பலம் இருக்கிறதோ, ஜத்தோ சக்தி, தவோ காஜ் உன்னுடைய பணிகளை, கொரே ஜாபோ கண்டினியூஸ் டென்ஸ், அது செய்து கொண்டே இருப்பேன். எது வரலும், எவ்வளவு சக்தி, கடைசி துளி சக்தி இருக்கிற வரையிலும், என்னோட உடல்லையும் மனதிலையும் அந்த சக்தி இருக்கின்ற வரையிலும், கொரே ஜாபோ ஜாத்தோ சக்தி, யாரு என்ன பண்ணுவீங்க, தவோ காஜ் உன்னுடைய பணிகளை, அந்த பணிகளை செய்வேன். எப்படி, மொனே ரேக்கே, மொனே என்றால் மனம், ரேக்கே என்றால் வைத்து, மனதிலே வைத்து, என சோபு சேரா பரபக்தி, பரபக்தி பக்தியிலே எது, அந்த ஆத்மாவையே, நம்ம என்னையே நான் வந்து கம்ப்ளீட்டா உனக்கு கொடுத்துட்றேன், எனக்குன்னு எதுவுமே இல்லை, எனக்குன்னு சந்தோஷம் எதுவுமே எனக்கு இல்லை, எல்லாமே உனக்கு தான். பல பாபா வந்து பல பாடல்களை சொல்லியிருப்பாரு, அவனுக்கு வந்து எல்லாத்தையும் கொடுக்கணும். ஒரு பாடல் இருக்குது, இன்னைக்கு காலையில் நான் பஞ்சனியால பாடினேன், என்ன ரொம்ப ரொம்ப அதை வந்து ஒரு மாதிரி என்ன, அந்த பாடல் என்ன பண்ணிடுச்சு. அதுல வந்து பாத்தீங்கன்னா, ஆகாஷாஜி আলোয় ভরা বাতাস মধুময়, মনের কোণে সঙ্গপনে সে বধূ কি চায়. இதுல வந்து இந்த லவ் இருக்கு, இந்த பாட்டுல பாத்தீங்கன்னா அவ்வளவு ஒரு இன்டிமேஷனான லவ். இன்னைக்கு என்னமோ தெரியல, இந்த ஆகாயம் கூட வித்தியாசமா எனக்கு வந்து அப்படியே ஆலோய் வரா, அப்படியே அந்த ஒளி வந்து நிறைஞ்சிருக்குது, எதைக்கும் வழக்கத்துக்கு இல்லாம இந்த ஆகாயம் வந்து ஒளி மயமா தெரியுது. பாத்தாசு மதுமாய், இந்த பூமி மதுமயமா இருக்கிறது, எங்க பார்த்தாலும் அப்படியே கலர்ஃபுல்லா மலர்களும் அதுவும் பார்க்கறதுக்கே அவ்வளவு இனிமை நிறைந்ததாக எனக்கு தெரியுது, வழக்கத்துக்கு மாறான ஒரு காட்சி எனக்கு தெரியுது. அப்போ இந்த காட்சியெல்லாம் என்ன அப்படின்னாக்கா, அவர் சொல்றாரு, பாத்தாஷ் மோதுமாய் முனேரு கோனே, முனேர் கோனேனா இந்த கார்னர், அதாவது அந்த இன்னர் ரெசஸ் ஆஃப் மை மைண்ட், மனதினுடைய ஆழத்துல, முனேரு கோனே சொங்க போனே, சீக்ரெட்லி சொங்க போனே, எனக்கு தெரியாம சீக்ரெட்டா உள்ள வந்துட்டாராம். யாரு, என்னுடைய நாயகன், என்னுடைய துணைவன், என்னுடைய அன்பு நாயகன், என்னுடைய நேயன், எனக்கு தெரியாம சீக்கிரட்டா என் மனசுக்குள்ள வந்து உட்கார்ந்துருக்கான். அதுதான் இப்படி எல்லாமே எனக்கு ஆயிடுதோ தெரியுது போல இருக்கு. என்னது, அது உட்காந்துக்கிட்டு சேபோது கீச்சா, அவருக்கு வந்து என்ன என்கிட்ட இருந்து வேணும்னு சொல்லி சீக்கிரட்டா வந்து என் மனசுக்குள்ள வந்து உட்காந்துட்டு இருக்கான். பாருங்க, இங்க வந்து என்னன்னா, அவர் வந்து சீக்கிரட்டா வந்து ஒளிஞ்சிட்டு இருக்கிறாராம். எதுக்குன்னா, என்கிட்ட இருந்து எதையோ கேட்கறதுக்கு தான் வந்திருக்காரு. அவர் வந்து எனக்கு தெரியாம, அதுதான் இந்த சிம்டம்ஸ் எல்லாம் எனக்கு அந்த காட்சிகள்லாம் எனக்கு இப்படி தெரியுது. என்னடான்னு பார்த்தா, அவர் வந்து என் மனசுக்குள்ளார வந்து சீக்கிரட்டா உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு, ஏதோ என்கிட்ட இருந்து தேவைப்படுது அவருக்கு வேணும்னு அப்படின்னு சொல்லிட்டு, அப்ப சொல்றாரு, சோபு கீச்சு சாய் தித்தே தாரே, தாரேனா அவனுக்கு, அவருக்கு, சோபு கிச்சு சாய், சோபுனா எல்லாமே, சோபு கிச்சுனா எவ்ரிதிங், யாருக்கு, தித்தே கொடுக்கறதுக்கு, தாரே அவனுக்கு, சோபு கிச்சு சபு கிச்சு சாய் தித்தே தாரே, எல்லாத்தையும் அவனுக்கு கொடுக்க நான் விரும்புறேன், அவனுக்காக தான் எல்லாமே கொடுத்துருவேன். கோயி நாசே தோ கிச்சு மோரே, ஆனா சீக்கிரட்டா வந்து உள்ள உட்காந்துக்கிட்டான், என்கிட்ட இருந்து எதையோ வேணும்னு கேட்கறான், நான் எல்லாமே உனக்கு கொடுக்கறதா வந்திருக்கேன், என்ன வேணும்னு சொல்லுன்னு நான் கேட்கிறேன், ஆனா எதுவுமே சொல்ல மாட்டேன்றான்.
கோயினா சேத்து ஒண்ணுமே சொல்ல மாட்டேன்றான், அவன் சொல்ல மாட்டேன்றான். மிருது ஹேசே சுதாய் ஜாரா, அப்படியே தேன் ஒழுகிற அளவுக்கு அவ்வளவு ஒரு இனிமையா என்னை பார்த்து புன்னகை மட்டும் பண்றான், சொல்ல மாட்டேன்றான், என்ன வேணும்னு சொல்ல மாட்டேன்றான். ஆனா எனக்குள்ளார வந்து சீக்கிரட்டா உட்கார்ந்து இருக்கிறான். இந்த 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 ஒரு நேசம் பகவானுக்கும் பக்தனுக்கும் உள்ள இது பாருங்க. எல்லாமே அவனுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறேன். உனக்கு என்ன வேணும்னா எல்லாமே உனக்கு தானே கொடுக்கணும், என்ன வேணும் சொல்லு அப்படின்னு. அப்ப அந்த இன்டிமெசி பாருங்க. அவர் வந்து இவர்கிட்ட இருந்து வாங்குறதுக்கு வராரான் பக்தன். இவன் வந்து உனக்கு என்ன வேணும் எல்லாமே உனக்கு தான் தரதுக்கு தயாரா தான் இருக்கின்றாரு. ஆனா என்ன வேணும் சொல்லும் போது அப்படி தேன் ஒழுகிற மாதிரி அவ்வளவு ஒரு இனிமே என்னை பார்த்து புன்னகை மட்டும் சொல்றான், இனி சிரிக்கிறான். ஆனா என் இடத்துல எதுவும் சொல்ல மாட்டேன்றான். ஆனந்தமாய் அப்படி அந்த புன்னகையை பெருக்கும் போது அவ்வளவு ஆனந்தமா அந்த புன்னகை மட்டும் பண்றான், வந்து சொல்ல மாட்டேன்றான். சோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா இத வந்து இது சாதனாவில் அப்படியே இதுல போகும்போது இந்த உணர்வு இதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த லவ் இருக்கு பாருங்க, இந்த இன்டிமெசி, அவன் மேல நேசம், அவன் யாருன்னு தெரியுது. ஆனா நம்ம அது தெரியாத வரையிலும் அவன் யாருன்னுமே தெரியாது, யாருன்னே தெரியாது. ஆனாலும் நம்ம வந்து அந்த இன்டிமெசி இல்ல, ஆனாலும் நம்ம அவனை நேசிக்கிறோமா இல்லையா? நேசிக்கிறோமா இல்லைங்களா? இல்ல நேசம், அவர் மேல நேசம் இருக்கா இல்லையா நம்மளுக்கு? ஆனா இந்த இன்டிமெசி தான் நம்மளுக்கு கிடைக்கல. உண்மைதானே ஐயா? ஆமாய்யா. நான் லைன்ல தான் இருக்கேன், என்னோட ஸ்கிரீன் கூட செல்லாத இதா போயிடுது. ஓகே, அப்போ என்னன்னா இதெல்லாம் வந்து நம்ம எப்படி என்ன பண்றது, இந்த இன்டிமெசி எப்படி வரணும்? சாதனா எல்லாம் செய்யறோம், எவ்ரிதிங் எல்லாம் அவருடைய மந்திர மூலம் எல்லாமே பண்றோம். பட் இந்த இன்டிமெசி அவர்கிட்ட வந்து பெறலன்னா பல இதை வந்து நான் இந்த வகுப்பு சமயத்துல பல இதெல்லாம் நான் கோட் பண்ணிட்டேன். அன்பு இல்லாத தவம் என்று என்னங்க, மியர் வேஸ்ட் ஆஃப், என்ன சொன்னார் பாபா? நான் அதை ஏற்கனவே ஒரு 2-3 கிளாஸுக்கு முன்னாடி நான் வந்து மெசேஜும் நான் அனுப்பிச்சு விட்டேன். அன்பு இல்லாத தவம் த மியர் வேஸ்ட் ஆஃப் டைம்னு சொன்னார். எல்லாம் ஓகே தான். அப்ப அவர் மேல காதல் என்பது என்னன்னா அவருடைய படைப்பெல்லாம் நம்ம நேசிக்கணும். பல இடங்கள்ல பாபா இத சொல்றாரு. அப்போ கடைசியா நான் வந்து சொன்னேன், இப்போ நேத்து அல்லது முந்தானேலு ஐயா வந்து குழுவுல வந்து பாபானுடைய இதை வந்து ஆனந்த வச்சனாமிர்தம் 2ஆம் பாகத்துல இருந்து ஒண்ணு போட்டாரு. அதை எல்லாரும் பாத்தீங்களா, படிச்சீங்களா? சகோதரி அதை வந்து அவங்களோட வாய்ஸ்ல ரெக்கார்ட் அனுப்பிச்சிருந்தாங்க, பாத்தீங்களாங்க ஐயா? அதுல என்ன சொல்லியிருப்பாரு? இந்த வந்து நான் வந்து போன வகுப்புல நினைக்கிறேன் படிச்சுதான் காமிச்சேன். அதாவது இந்த இதயத்தில் இருக்கிற அன்பை வந்து நம்ம வெளிப்படுத்தி அவருடைய கருணையை பெற வேண்டும் என்றால் என்ன செய்யணும்னு சொன்னாரு அந்த இதுல, ஞாபகம் இருக்கா? அவரிடத்தில் வேண்டுவதை தவிர, கெஞ்சுவதை தவிர, இந்த வார்த்தை யூஸ் பண்றாரா இல்லையா? அப்போ இந்த லவ் உங்ககிட்ட இருக்கிற அன்பை நீங்க கொடுக்குறீங்க. பல இடங்கள்ல வந்து இதெல்லாம் வந்து இதெல்லாம் நீங்க அவர்கிட்ட இருந்து ஷேர் பண்ண வேண்டிய விஷயங்கள், பல விஷயங்கள். ஒரு ஏன்னா இது முழுக்க முழுக்க இது வந்து நான் பிரபா சங்கத்துல தான் இந்த சீக்ரெட். ஏன்னா இந்த லவ் எல்லாம் வந்து பாபாவுடைய டிஸ்கோர்ஸ்ல இல்ல. அதனாலதான் நான் இந்த லவ் வந்து என்னன்னா இப்ப வந்து இப்ப நீங்க வந்து ஒரு காதலிக்கின்ற வயது என்று வைத்துக் கொள்வோம். எல்லாருமே எல்லாம் இளம் வயதில் இருக்கிறீங்க. எல்லாருமே ஒவ்வொரு அவங்களுக்குன்னு வந்து ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும் அவங்களுக்குன்னு ஒரு காதலனோ காதலியோ இருக்கிறாங்க. இப்ப தன்னுடைய காதலை வந்து மெய்ப்பிப்பதற்காக தன்னுடைய ஆப்போசிட்ட அந்த இதுகிட்ட பேருக்கிட்ட அவங்களுக்கு என்னெல்லாம் செஞ்சா பிடிக்கும், பார்த்து பார்த்து பிடிக்காத மாதிரி செஞ்சிடக்கூடாது இல்லையா? பேசுற சொற்கள் கூட அவ்வளவு இனிமையா பேசணும். இதெல்லாம் நேச்சரா வருமா வராதா? வரும்ல. ஏன்னா அந்த காதல்ல வந்து நீங்க ஜெயிக்கணும், முழுமையாக அந்த காதலை வந்து நீங்க பெற்று ஆகணும். அப்போ இது வந்து அதுக்காக எத்தனை வார்த்தைகளை நீங்க பயன்படுத்துவீங்க, எத்தனை காரியங்களை நீங்க செய்வீங்க. இது வந்து இந்த உலகியல் காதல்ல வந்து இந்த மாதிரி இருக்கும்போது நீங்க இறைவனிடத்துல காதலை வந்து நீங்க வளர்த்து கொள்ள வேண்டும் என்றால் அவனிடத்திலே பேசுகின்ற
என்ன பேச வேண்டும், என்ன விஷயங்கள்லாம் அவங்ககிட்ட பேசலாம் அப்படின்ற விஷயங்கள் வந்து தெரிஞ்சிருக்கணும் நிறைய. இல்லைன்னா ரொம்ப கஷ்டம்தான், இல்லையா? உண்மைதானுங்க. அதை தெரிஞ்சுக்கணும். அப்போ பல இடங்கள்ல பாபா வந்து நான் வந்து சாங் எல்லாம் கூட நம்பர்ஸ் எல்லாம் கூட தரேன். அதெல்லாமே நீங்க ஒரு தடவை பாருங்க. அதனுடைய பொருளையும் நான் அனுப்புறேன். இதெல்லாம் நீங்க ஏன்னா இங்க சொல்லிட்டாரு, என்ன சொல்றாருன்னா, உங்களுடைய இதயத்தில் இருக்கிற அந்த அன்புனாலதான் அவனை வெல்ல முடியும்னு சொல்லிட்டாரு. அந்த இது ஞாபகம் வச்சிருக்கீங்களா? அந்த வகுப்புல நான் வந்து அதை படிச்சும் காமிச்சேன். இல்லைன்னாலும் நான் இப்ப ஐயா வந்து போட்ட இதுல வந்து நேற்றைய பதிவுன்னு தான் நினைக்கிறேன் நானு, அல்லது இன்னைக்கு காலையில, எனக்கு நேற்று படிச்சனா இன்னைக்கு படிச்சான்னு தெரியல, அதை போட்டிருந்தீங்க. அவனை வந்து வேண்டுவதை தவிர கெஞ்சுவதை தவிர வேற வழின்னு சொல்லுவாரு. அப்போ உங்களுடைய இது அன்பத்தை வந்து அவன் அக்செப்ட் பண்ணிக்கிறது கூட நீங்க எப்படின்னு பண்ணணும்னு தெரியாது உங்களுக்கு. எப்படி அந்த லவ் எக்ஸ்பிரஸ் பண்றதுன்னு தெரியல, லவ் சொல்ல தெரியல. அப்ப அதுக்கு வந்து என்ன பண்ணா, உங்ககிட்ட என்ன மாதிரி நான் சொல்லணும்னு கூட தெரியல, ஏன்னா அனைத்தும் அறிந்த நீதாயா எனக்கு சொல்லி தரணும் அப்படின்னு அவர்கிட்ட தான் கேட்கணும். அப்ப அவர்கிட்ட எப்படி எல்லாம் கேட்கலான்றதெல்லாம் இங்க எந்த ஆனந்த வச்சனாமிருத டிஸ்கோர்ஸ்லயுமே இல்ல. இங்க பாருங்க, சாங் நம்பர் 3207 விருப்பம் உள்ளவங்க நோட் பண்ணிக்கங்க. சாங் நம்பர் 3207. তোমায় আমি নাহি জানি তবু তোমায় ভালোবাসি. எல்லாருமே அநேகமா இதை கேட்டிருப்பீங்க. இந்த பாட்டு எல்லாருக்கும் பிடிச்ச பாட்டாவும் இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு லிஸ்ட்ல கூட இந்த சாங் வந்திருந்தது. তোমার নামে তোমার গানে চন্দে সুরে আমি বাসি. இந்த பாட்டு கேட்டிருக்கீங்களா? அதுல பாருங்க, லாஸ்ட் பேராவுக்கு வரேன். ஏன்னா முக்கியமான பகுதியை மட்டும் நான் தொட்டு போறேன். துமி பினா பச்தே நா பாரி. அநேகமா ராஜாவோட ஃபேவரட் சாங்னு நினைக்கிறேன். ராஜா உண்மைதானே? உண்மைண்ணா. ராஜா விரும்பி இந்த பாடலை பாடும்போது நான் கேட்டிருக்கேன். தொமையாமி நகி ஜானி பாட்டை. கரெக்ட் தானே ராஜா? ஆமாங்கண்ணா. துமி பினா பச்தேனா. பச்தேனா அப்படின்னா சர்வைவ். நான் பாரி, என்னால சர்வைவ் பண்ணவே முடியாது. துமி பினா, நீ இன்றி, நீ இல்லாமல். ஒரு லவர் சொல்லுவான், நீ இல்லைன்னா நான் உயிரே வாழ மாட்டேன்னு சொல்றான் பாருங்க. இந்த காதலுக்கு போய் அங்க சொல்றான், உண்மையிலேயே உயிரை விடுவானான்னு தெரியாது. ஆனா அங்க போய் நீ இல்லைன்னா நான் செத்துருவேன், ஏன்னா எப்படியாவது சொல்லி அந்த காதலை வந்து நான் வந்து விட்டுறக்கூடாது, பெற்றாகணும். இங்க பகவான்கிட்ட இந்த நிலைமைய, இந்த ஒரு ஃபீல, உண்மையிலேயே இந்த ஒரு இதயம் வந்து நமக்கு இருக்கான்னு பார்க்கணும். அப்ப அவரை பிரிஞ்சு அவருடைய நினைவுகள் இல்லாம என்னால வாழ முடியாது அப்படின்ற உணர்வு தான் இங்க. அவர் ஏதோ பிசிக்கலா அங்க இருக்கணும், அவர் வந்து உங்களை விட்டு போனா நான் செத்துருவேன் அப்படின்ற அர்த்தம் இல்லை. அவருடைய நினைவுகளும் இதெல்லாம் வந்து அவர் என்னுடைய இதுல இருந்து ஒரு நாள் அவருடைய இன்டிமேசியான நினைவுகள் நான் இழந்தனா, இந்த காதல், இந்த பாடல்கள் எல்லாம் இதுதானா அவர்கிட்ட வந்து காதலிக்கு வந்து சொல்ல வேண்டிய காதல் பாடல்கள் இதுதான். நீங்க சொல்ல வேண்டிய காதல் மொழிகள் இதுதான். துமி பினா பச்தே நா பாரி তোমার বিনার ধ্বনি যে প্রাণ ভরি মনের মাঝে মোহন সাজে নিচে চলো দিবানিশি. என்ன சொல்ற பாருங்க, அர்த்தம் பாருங்க. துமி பீனா பச்தேனா பாரி, நீ இல்லாம என்னால உயிர் வாழ்வது என்பது முடியாது. தொமாறு வீணாறு துவனி, உன்னுடைய, தொமார்னா உன்னுடைய, வீணார்னா வீணை, துவனி என்றால் ஓசை, வீணையின் நாதம், துவனினா நாதம் அல்லது ஓசை. பிராணு பொரி, என்னுடைய ஜீவன் முழுக்க நிறைந்திருக்கிறது. பிராணு ஜீவன், பொரினா நிறைந்திருக்கிறது. அது என்னது? தொமாறு வீணார், உன்னுடைய வீணையினுடைய துவனி, உன்னுடைய வீணையினுடைய நாதம். என்ன அது? பிரபாசிங்கத்தில் போய் அவர் இன்னும் வீணையை வாசிக்கிற மாதிரியும், அந்த வீணையினுடைய நாதம் வந்து என்னுடைய இதயம், என்னுடைய உயிர் முழுதும், ஆத்மா முழுசும் அப்படி நிறைஞ்சிருக்கிறது. அப்படி இருக்கும்போது உன்னுடைய இது இல்லாம என்னால வாழ முடியாதுன்னு சொல்லி வருது. என்ன அது? வீணார் துவனினா என்னங்க? பிரபாசிங்கத்துல பல சொற்கள் வந்து நாம தீவிரமான ஆய்வுக்கு எடுத்துக்கொள்ள வேண்டியதாக இருக்கும். இங்க அவருடைய வீணார் துவனி, அவருடைய துவனி, அவருடைய ஓசை என்பது என்ன? ஐ எம் யுவர்ஸ். இதுதான் நம்ம கிட்ட அவர் சொல்றது. உங்களுடைய சாதனாவில, உங்களுடைய மெடிடேஷன்ல, உங்களுடைய அல்டிமேட் எண்ட் ஆஃப் யுவர் ஸ்பிரிச்சுவல் பிராக்டிஸ்,
ஐ எம் யுவர்ஸ், யூ ஆர் மைன். கரெக்டா? அப்ப அவர் என்ன சொல்றாரு? அமி தோமாதே அமி துமாதே, நான் உன்னுடையவன் அப்படின்னு அவரு சொல்றாரு. பிரபா சங்கீதம் அதேதான். அப்போ அவருடைய ஓசை வீணை என்பது, அவருடைய குரல் என்பது, அவருடைய சொல்லுடைய ஓசை என்பது என்னன்னா ஐ எம் யுவர்ஸ். பல சொற்பொழிவுகள்ல பாபா அதை சொல்றாரு. ஐ எம் யுவர்ஸ், நீங்க எல்லாம் ஆல், யுவர் ஆல் மை மினி பாபாஸ், யுவர் ஆல் மைண்ட், யுவர் ஆல் மை மினி பாபாஸ் சொல்றாரு. நீங்க எல்லாம் மினி பாபாஸ், சோ நீங்க எல்லாம் என்னுடைய சொல்றாரு. அப்போ அவரு சொன்ன அந்த இது உங்களுடைய மந்திர உபதேசம், அதுல என்ன சொல்றாரு? உங்களுக்கு நீதான் நான் என்பதோ, நான் நீதான் என்பதோ, அதெல்லாம் அதுதான் அவருடைய அந்த வீணையினுடைய நாதம் என்பது. அவர் ஒண்ணு வீணையை வச்சுட்டு வாசிக்கிறதுனா இல்ல. அப்ப அவருடைய ஓசை, அவர் உங்களுக்கு கொடுத்த சொற்கள் என்ன அப்படின்னா, இது துமாறு வீணார் துணி. இந்த அன்பான வார்த்தைகள் அவர் எதெல்லாம் என்னுடையவனாக அவர் சொன்னாரோ அது என்னுடைய ஜீவன் முழுதும் நிறைந்திருக்கிறது. அப்படி இருக்கின்ற பொழுது நான் உன்னை மறந்து வாழ்வது என்பது துமி பீனா பச்சதேனா பாருனா, உன்னுடைய நினைவின்றி என்னால் வாழ முடியாதுன்ற கண்டிஷன்ல நான் இருக்கேன். அந்த கண்டிஷன் நம்ம இருக்கோமா? கட்டாயமா போக முடியும். வளர்த்துக்கொள்ளும் காதலை வளர்த்துக் கொள்வது மூலமாக போக முடியும். இதெல்லாம் நம்ம அவர்கிட்ட தான் இதெல்லாம் சொல்லணும். அப்போ இந்த நிலை இன்னும் நான் அடையாம இருக்கேன், இந்த நிலை எனக்கு கொடு. என்ன சொல்றாரு? மோனேரு மாஜே மோகனு சாஜே, மோனேரு மாஜே, என்னுடைய மனதுக்குள்ளார, என் மனதில், என் மனதுக்குள்ளார மோகன் சாஜே. மோகன்னா அழகான, சாஜன டெக்கரேஷன். அப்போ அழகிய தோற்றத்தோடு, பேரழகான வடிவத்தோடு என்னுடைய மனதுக்குள்ளார நீ நேச்சே சலோ திவா நிஷி. நிஷி என்றால் இரவு, திவா என்றால் பகல். பகலிரவாய் 24 hours அர்த்தம். அஹோர் அஹோ, அஹோர் ஆத்ரா, பகலும் இரவும் எந்நேரமும் அர்த்தம். நேச்சே சலோ, எப்போதுமே நீ பேரழகான வடிவில் என் மனதுக்குள்ளார எப்பயுமே நீ எனக்கு காட்சி கொண்டே இரு. நடனமானா அவர் இன்னும் தாண்டம் ஆட போறதுல இந்த சொற்களுக்கெல்லாம் அர்த்தத்தை எப்படி புரிஞ்சுக்கணும். நேச்சே சலோ திவா நீஷி, அதனால என்னுடைய இதயத்துக்குள்ளார நீ எப்பயுமே இருக்கணும்னு கேளுங்க. இதைத்தான் சொல்றாரு. வேண்டுவதை தவிர என்ன வேண்டும் எங்க சொல்லியிருக்காரு? இங்கதான் சொல்லியிருக்காரு. பிரபா சங்கீதத்துல தான் சொல்றாரு. இதெல்லாம் கேளுங்க, இதெல்லாம் நோட் பண்ணுங்க, இந்த வார்த்தைகளை புரிஞ்சுங்க. இதை உங்களுடைய பாபாவனுடைய உங்களுடைய அந்த குரு தியானத்துல, உங்களுடைய தியானத்துல, ஈஸ்வர பிரணிதானத்துல இல்ல. அப்ப அவர்கிட்ட பேச வேண்டியது குரு சாகசில பேசிக்கொண்டே இருங்க. உங்களுடைய குரு தியானத்துல என்ன பேசணும் அதெல்லாம் பேசுங்க. பேசுறது என்ன நோட் பண்ணீங்க. சாங் நம்பர் நோட் பண்ணிட்டீங்க நம்புறேன். ஓகே, அடுத்தது பாருங்க. சாங் நம்பர் 3380. தோமாய் பாவார் ஆஷானியே ஜெகே ரோயே চি সাগরেরই মনি তোমার তোরে আমি পাল যে গুনেছি জেগে রয়েছি তোমায় পাওয়ার ஆஷா நீயே. தொமாய் உன்னை, பாவார் அடைவது பெறுவது, ஆஷா அந்த நம்பிக்கையில, அந்த ஆசையில, இந்த விருப்பத்தோடு, உன்னை அடைய வேண்டும் என்ற விருப்பத்தோடு, உன்னை பார்க்க வேண்டும், உன்னை காண வேண்டும். பாவார் என்றால் பெறுதல், காண வேண்டி, பெற வேண்டி அப்படின்னு அர்த்தம். அவனை காண வேண்டி அல்லது அவனை பெற வேண்டும். அவனுடைய அந்த இன்டிமேசி, அவனுடைய அந்த நெருக்கத்தை, அவனுடைய காதலை பெறுவதற்காக துமாய் பாவார் ஆஷா நீயே, அந்த அந்த ஒரு நம்பிக்கையோடு நான் என்ன பண்ணிட்டு இருந்தேன், ஜெகேரோயே சீ, தூக்கம் வரல, முழிச்சுக்கிட்டே உட்கார்ந்துட்டு இருக்கேன். ஜெகே என்றால் விழிப்பு, அவேக்கனிங் ஸ்டேட். ஜெகே ரோயச்சி, ரோயச்சினா டு ரிமைன். நான் உனக்காக நான் காத்துக்கிட்டே இருக்கேன். கண் விழிச்சு, கண்ணு மூட முடியல. நான் உன்னை காண்பேன் என்று, உன்னை அடைவேன் என்று, உன்னை பெறுவேன் என்று. ஜெகே ரோயச்சி ஷாகு. அங்க பாருங்க, அடுத்தது பாருங்க, என்ன லவ் பாருங்க. அந்த வார்த்தையில இருக்கிற அந்த லவ் வேர்டு பாருங்க. சாகரேரி மோனி, சாகர்னா கடல், மொனின்னா
முத்து. கடலுக்குள்ள என்ன கிடைக்கும்? கடலுக்குள்ளார ஆழமான கடல்ல போய் கிடந்த முத்து, கடலில் கண்ட முத்தேன்னு சொல்றோம்ல. கொஞ்சம் அது குழந்தைகளை கொஞ்சம் அது கூட கடலில் கண்டெடுத்த முத்தே என்று பாடுகின்றோம் இல்ல. அப்போ பாருங்க, சாபரேரி மொனி தொமார் தொரே அமி, உனக்காக நான், அமீன் தான் நான், தொமார் தொரேனா உனக்காக, என்னுடைய கடலில் கண்டெடுத்த என் முத்தே உனக்காக பால் ஜே குணேச்சி. குணேச்சினா கவுண்டிங். பால் ஒவ்வொரு செகண்டும் ஒவ்வொரு நிமிடங்களையும் நான் எண்ணிக்கொண்டு இருக்கின்றேன். கவுண்டிங், ஒவ்வொரு நிமிடத்தை நான் எண்ணிக்கொண்டு இருக்கின்றேன். எதுக்கு? சாகரேரி மணி, என்னுடைய அன்பு, என்னுடைய நாயகா, கடலில் கண்டெடுத்த முத்தே, உன்னை காண்பதற்காக நான் ஒவ்வொரு நொடியும் நான் இப்போ ஒரு அடுத்த நொடியில உன்னை பார்ப்பனான்னு காத்துக்கிட்டே இருக்கிறேன். இது காதலின் மொழி அல்லவா? இது நீங்க பிலாசபில பார்க்க முடியாது. இதை யார்கிட்ட நீங்க பேசி பழகணும்ல, என்ன வார்த்தை பேசணும், இந்த வார்த்தைகள் அவரு கொடுத்திருக்காரு. நான் பிரபா சங்கீதத்தினுடைய அந்த நீங்க யூடியூப்ல போனீங்கன்னா, நம்மளுடைய சேனல்ல போனீங்கன்னா, அதுல எவ்வளவு பேர் சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது. அதுல நீங்க பிளேலிஸ்ட்ல போயிட்டு பிரபா சங்கீதம் பாருங்க. அதுல இந்த பிரபா சங்கீதத்தினுடைய அந்த இதை பத்தி இன்ட்ரோடக்ஷன் ஒண்ணு கொடுத்திருப்பேன். அதை காது கொடுத்து கேளுங்க. இது இறைவனே நமக்கு இறைமேல் காதலிக்காக, அவன் இறைவனை காதலிப்பது என்பது எப்படி என்பதற்காக அவனே எழுதி கொடுத்த வாசகங்கள், அந்த இறை மொழி என்று சொல்லியிருப்பாங்க. அப்போ இத நீங்க வளர்த்துக்காம நீங்க சொல்லுங்க, பக்தர்கள் தான் வரன்றாரு. இப்ப எல்லாமே செஞ்சாலும் அதுல பக்தி என்ற ஒன்று இல்லாம நீங்க எவ்வளவுதான் கடும் தவம் செஞ்சாலும் முடியுமா அப்படின்றதான் கேள்வி. அதுல அடுத்தது லைன்ல பாருங்க, இப்படி காத்துட்டு இருக்கேன், இங்க பாருங்க, அங்க இந்த வார்த்தையை வருத்தத்தை அடுத்தது சொல்றாரு. நான் உனக்காக காத்துட்டு இருக்கேன், ஆனா என்ன நடந்தது தெரியுமா, அதையும் கேட்டுக்கோ. கோதோ நீஷா ভোর হয়েছে, কত তারা কষে গেছে, কত কুমুদি হারিয়েছে, কত কুমুদি হারিয়েছে, হিসাব ভুলেছি. কত, எத்தனை, நிஷா இரவுகள், நிஷின்னு சொல்றோம்ல, நம்ம கொஞ்சம் பழகிட்டோம்னா அந்த வார்த்தைகள்லாம் பிரபா செய்யுது ரொம்ப எளிமையா வந்து. கொத்தோ நிஷா, தமிழ்ல பாருங்க, எத்தனை இரவுகள், கொத்தோ நிஷா, போர் வகையாச்சு. எல்லாமே போர்னா விடியறது, இரவு விடிஞ்சு போயிடும்ல. இரவு முழுசும் காத்துட்டு இருக்கிறேன், கண் விழிச்சு காத்துட்டு இருந்தேன், எத்தனை இரவுகள் அது மாதிரி உன்னை அடையாமல், உன்னை காணாமல் விடிந்து போனது. விடிந்து போன இரவுகள் எத்தனை, கொத்தோ நிஷா போர் வகையாச்சு, கொத்தோ தாரா கோஷே கேச்சு. தாரானா தாரகைகள், எத்தனை தாரகைகள் எல்லாமே தோன்றி 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 ஒவ்வொரு இரவுலையும் தாரகைகள் தான் வானத்துல வருது, நீ வரல. எத்தனை இரவுகள் விடிஞ்சு போச்சு, எத்தனை தாரகைகள் வந்து மறைஞ்சு போச்சு. கோஷே காட்சி வந்துட்டு எல்லாமே டிசப்பியர். கொத்தோ குமுது, குமுது என்றால் தாமரை, அல்லி மலர்னு சொல்றோம்ல, அல்லி, அந்த குமுதம் என்று தமிழ்ல கூட சொல்றோம். குமுதம் என்று சொன்னால் அல்லி மலரை குறிக்கும். அப்போ கொத்தோ குமுது, கொத்தோ குமுதி ஹாரியாச்சு, எத்தனை மலர்கள் அந்த குளத்துல குமுதம் தோன்றி அது எல்லாமே மறுபடியும் வாடி அது போயிடுச்சு. மறுபடியும் இன்னொரு நாளைக்கு மறுபடியும் குமுதங்கள் மலர்கின்றன, மறுபடியும் வாடி போறது, மறுபடியும் அடுத்த நாள் புதுசா வருது. இப்படி எண்ணற்ற நாட்கள், எத்தனை மலர்கள் இந்த குமுத மலர்கள் எல்லாம் தோன்றி தோன்றி மறைந்தன, எத்தனை நட்சத்திரங்கள் தோன்றி தோன்றி மறைந்தன, எத்தனை இரவுகள் விடிஞ்சு போயிடுச்சே. நான் ஒவ்வொரு நாளும் இப்படி போயிட்டே இருக்கு. என்ன சொல்றாரு, ஹிசாபு பூலேச்சி. ஹிசாப்னா த கவுண்டிங், பூலேச்சி எத்தனை என்பது, அதாவது ஹிசாப்னா எத்தனை அப்படின்னு, எத்தனை நம்பர்னு சொல்லுவோம்ல, அது மாதிரி இந்த போன இரவுகள், மறைந்து போன இந்த நட்சத்திரங்கள், வாடி உதிர்ந்து போன இந்த குமுத பூக்கள் எத்தனை என்பது எண்ணிக்கை கூட எனக்கு தெரியலையா, பூலேச்சி, மறந்துட்டேன். இந்த நிலைமையில நான் இருக்கேன். அதனால சாகரேரி மொனி தொமாறு தொரே அமி, நான் உனக்காக காத்துட்டு இருக்கேன். பேசுங்க, சொல்லுங்க, காதலை வெளிப்படுத்துங்க, விட்டுடாதீங்க, விட்டுடாதீங்க. இந்த காதலை நீங்க அவனிடத்துல சொல்லலைன்னா சொல்லாத காதல்.
அந்த காதல் கிடைக்காது. ஐயா நீங்க எல்லாம் இதெல்லாம் கவனிச்சிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் உங்களுக்கு வந்து புரியுதா? எப்படி அவனை காதலிப்பது, இறைவனிடத்திலே காதலை எப்படி சொல்வது என்பது யார் சொல்லி கொடுக்கிறது? நானா சொல்லித்தரேன்? அவரு தானே சொல்லி கொடுத்தாரு. அப்போ அவனிடத்துல கேட்கணும், அவங்கள்ட்ட தான் கேட்டாகணும். சாங் நம்பர் நோட் பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன். சரியா? பண்ணிட்டேன். ஓகே. அதே மாதிரி 2737 நோட் பண்ணீங்க. சாங் நம்பர்லாம் நோட் பண்ணீங்க. ஆஷச்சிலே பிரகாஷ் ஏலே, ஆஷச்சிலே প্রকাশ এলে কেন মনে ধরা নাহি দিলে, মনে প্রাণে চেয়েছি ধ্যানে তবু কেন তুমি না তাকালে। ஆஷே சிலே ஹோப், ஆஷானா ஹோப், சிலேனா இருந்தது, எனக்கு நம்பிக்கை இருந்தது. என்னன்னா நீ வருவன்ற நம்பிக்கை இருந்துச்சு, நம்பிக்கையோடு காத்திருந்தேன்னு சொன்னார்ல அந்த பாட்டுல. எனக்கு நம்பிக்கை இருந்துச்சு நீ வருவன்னு. அதே மாதிரி ஏலே பிரகாஷே ஏலே, ஏலே என்றால் வந்தது, வந்தாய் என்று அர்த்தம். நீ வந்த எப்படி? பிரகாஷே ஒளி ஒளிவாய் நீ வந்து நான் எதிர்பார்த்த மாதிரி நீ வந்துட்ட, நான் உன்னை பார்த்தேன். கேனோ மொனே தரா நஹி தீலே, ஒய் கேனோனா ஏன், மொனே மனதுக்குள்ளார, என் கண்ணு முன்னாடி நீ வந்துட்ட, உன்னை பார்த்துட்டேன். இப்ப எவ்வளவு பேர் வந்து பாபா வந்து நேர்ல பார்த்தவங்க எல்லாமே எவ்வளவு பேர் இருக்கிறாங்க, பார்த்தவங்க இருக்கிறாங்க. ஆனா இங்க பிரச்சனை என்னன்னா, உன்னை நேர்ல பார்த்த, இப்ப அவங்களுடைய பிரச்சனை யாரு, நேர்ல பார்த்தோம் வேற பிரச்சனையை சந்திக்கிறாங்க. பார்க்காதவங்களுக்கு நீ வரணும் பார்க்கணுன்றாங்க. அந்த காதலர்களுடைய கேட்டகரி அது. இந்த காதலுடைய கேட்டகரி என்ன, வருத்தம் என்ன அப்படின்னா, அந்த ஸ்டேஜ் இருக்கிற காதலர்கள் என்ன சொல்றாங்கன்னா, நான் எதிர்பார்த்து நம்பி இருந்த மாதிரி நீ வந்த, ஒளி வடிவமான நீ அந்த காட்சி தந்த, கேனோ மொனே தர நகிதிலே, ஏன் என்னுடைய மனதுக்குள்ளார, மொனே தரா நகிதிலே, என் மனதுக்குள்ளார நீ காட்சி தர மாட்டேன்ற. தரானா பிடிக்கிறது, பிடிக்குள்ள வருவதுன்னு அர்த்தம். இங்க வந்து என்ன பொருளை நீங்க எடுத்துக்கணும்னா, என் மனதுக்குள்ள நீ காட்சி தரல, மனதுக்குள்ளார உன்னை பிடிக்க முடியலன்னு அர்த்தம். ஏன் அந்த மனதுக்குள்ள பிடிக்கிற மாதிரி வரமாட்டேன்ற? மனதுக்குள்ள எப்ப வரணும் உங்களுக்கு தெரியும் இல்லையா? எப்ப அவருடைய மனதுக்குள்ள நீ கொண்டு வருவீங்க தெரியும். அந்த நேரத்தில் அவர் வரமாட்டேன்றாங்க. நிறைய பேர் பிராக்டிக்கலா இதை வந்து ஃபேஸ் பண்றீங்களா இல்லையா? நிறைய பேரு 6th லெசன்ல இந்த பிரச்சனையை நிறைய பேர் வந்து ஃபேஸ் பண்ணுவாங்க. அவ்வளவு ஈஸியா மனசுக்குள்ளார அந்த நீங்க அவரை ஈஸியா பிடிக்க முடியுதாண்டா? பல நேரங்கள்ல வந்து இப்ப ஒண்ணு இல்லை, நீங்க வந்து நீங்க உங்க ஆபீஸ்ல ஒர்க் பண்றவங்களை நீ நினைச்சீங்கன்னா உடனே டக்குன்னு அவங்களை நீங்க மைண்டுக்குள்ளார கொண்டு வந்துடலாம், இமேஜ வந்துருவீங்க. கொண்டு வர முடியுமா? டியரஸ்ட் ஃப்ரெண்டு இப்ப மதிய ஐயாவை நீங்க வந்து முரளி ஐயா மதிய மைண்டுக்குள்ள கொண்டாங்கன்னா அழகா வந்துடுறாரு. சரி, இப்ப பாபாவுடைய வராபைய கொண்டு வாங்க பார்க்கலாம் உடனே. எத்தனை பேர் பிராக்டிக்கலா இதை வந்து கஷ்டம் நினைக்கிறீங்க? எத்தனை முறை போட்டோல பார்க்கலாம், எத்தனை முறை வீடியோ பார்க்கலாம் ஐயா. ஆனா இவருடைய லீலையே என்ன அப்படின்னா, இதுதான் ஓட விட்டு நம்ம வந்து துரத்த வைப்பாரு, தோழிட்டு தான் போகணும். ஆனா பளிச்சுன்னு காப்பாரு. ஆனா அவர் விருப்பம் பண்ணாத, நீங்களே எதிர்பார்த்துக்க மாட்டீங்க. அவ்வளவு தெளிவாக அந்த காட்சி தெரியும். சோ இங்க என்ன கேட்கிறாரு பாருங்க. அப்ப இத்தகைய பிரச்சனை இருக்கிறவங்க அவர்கிட்ட இதை சொல்லுங்க, உங்க பிரச்சனைய என்னது. ஏன்பா நான் உன்னை கண்குளிர உன்னுடைய வடிவான தேகத்தை நான் பார்த்தேன், உன்னோட தோற்றத்தை பார்த்தேன். ஆனா என் மனதுக்குள்ள மட்டும் நீ வரமாட்டேன்றிய. என் பிரச்சனை என்ன தெரியுமா? என்ன தெரியுமா என்னுடைய இது? மோனே பிராணே, மோனேனா மோனே மனம், பிராணேனா என்னுடைய ஜீவன், என்னுடைய உயிர். மோனே பிராணே சேச்சி தியானே, தியானத்துல பாருங்க ஓப்பனா சொல்றாரு. தியானத்துல மோனே பிராணே சேச்சி, என்னுடைய மனமும் விரும்புது, என்னுடைய உயிரும் என்னுடைய ஜீவனும் என்னுடைய ஆத்மாவும் விரும்புகிறது. எங்க? தியானத்துல உன்னை நான் பெற விரும்புறேன், ஆனா நீ வரமாட்ட. மோனே கேனோ மோனே தரநகின், ஆனா ஏன் என் மனதுக்குள்ள நீ வரமாட்ட? 3வது லைனை முதல்ல போட்டு 2வது லைனை பின்னால போட்டு பாருங்க. மோனே பிராணே சேச்சி தியானே கேனோ மோனே தரா நஹி தீலே, ஏன் மனசுக்குள்ள மட்டும் வரமாட்டேன்ற? தோபு கேனோ தூமி நாத்தா காலே, என்னுடைய மனமும் ஜீவனும் என்னுடைய தியானத்துல வந்து உன்னை நான் வந்து வரணும், அங்க நீ எனக்கு காட்சி தரணும் அல்லவா? ஏன்னா அங்கதான் நான் வந்து உன்னை சந்திக்கின்ற இடம்.
அந்த இடத்துல நீ வந்து இதெல்லாம் தெரிஞ்சும் கூட என் உயிர் விரும்புது என் மனம் விரும்புதுன்னு தெரிஞ்சும் தபு அப்படின்னா என்னன்னாக்கா தெரிந்தும் அல்லது இருந்தும், அப்படி இருந்தும் அர்த்தம் தபு என்றால். தபு கேனோ ஏன், துமி நீ, நான் தாக்காலே ஏன் வந்து நீ என்ன பார்க்க மாட்டேன்ற. தாக்கானா டு சி, பார்க்கறது. ஏன் என்ன வந்து பார்க்க மாட்டேன்ற. இதெல்லாம் தெரிஞ்சும் அறிந்தும் என்னுடைய மனநிலை அறிந்தும் நீ என்ன பார்க்க மாட்டேன்ற. சோ இந்த வார்த்தைகள் இதெல்லாம் வந்து சாங் நம்பர் நோட் பண்ணிக்கங்க. தமிழ்ல வந்து என்ன இப்போ வந்து வரிகளை சொல்றனோ அதனுடைய தமிழ் அர்த்தத்தையும் ஆங்கில வரிகளையும் நம்பரோட தமிழ் அர்த்தத்தையும் நான் உங்களுக்கு அனுப்புறேன். சரியா? அடுத்தது வந்து அதே பாட்டுல பாருங்க என்ன கேக்குறாருன்னா, சாஹோ கருணா நயோனே ரேகோ அமாரே ஷரோனே, சாஹோ கருணா நயனே. சாஹோன்னா வேணும், நான் விரும்புறேன். நான் உங்ககிட்ட இருந்து விரும்புறது என்னன்னா என்ன கேட்கறது தெரியுமா? அதான் சாஹோ கருணா நயனே, கருணை நிறைந்த கண்கள், அதாவது உன்னுடைய பார்வை. நயன்னா கண்கள், கருணானா கருணை. கருணை நிறைந்த உன்னுடைய கண்கள் அப்படின்னா உன்னுடைய கருணை நிறைந்த பார்வை. என்ன உன்னுடைய கருணை நிறைந்த பார்வை என் மீது விழ வேண்டும், நீ என்னை பார்க்க வேண்டும். அதைத்தான் நான் உன்கிட்ட கேட்கறையா. ஃபர்ஸ்ட் விருப்பத்தை சொல்றாரு. சாஹோ கருணா நயனே, சாஹோ கருணா நயோனே ரேகோ அமாரே ஷரோனே. ரேகோ வை, அமாரே என்னை, சரோனே எங்க, உன்னுடைய அந்த திருவடியில நான் வந்து எப்பயுமே உன்னிடத்துல அந்த இதுல வந்து சரண்னா ஷெல்டர்னு சொல்லலாம், எனக்கு அடைக்கலம் கொடுன்னு சொல்லலாம். அப்போ உன்னுடைய உன்னுடைய பாதங்கள்ல எனக்கு அடைக்கலம் கொடு. அடுத்தது இது ரெண்டும் கேட்கிறார். ஒண்ணு கருணை நிறைந்த உன்னுடைய அந்த கண்கள் வந்து என்னை பார்த்துட்டே இருக்கணும்னு நான் வந்து அது நான் விருப்பப்படுறேன். ரெண்டாவது எனக்கு வந்து உன்னிடத்துல எனக்கு உன்னுடைய பாதம் அடைக்கலம் என்றாலே அவனுடைய திருப்பாதங்கள் மட்டும்தான் அது குறிக்கும். அங்க எனக்கு ரேகோ அமாரே ஷரோனே, உன்னுடைய அடைக்கலத்திலே என்னை நீ வைத்துக்கொள், உன்னுடைய திருப்பாதங்கள்ல எனக்கு இடம் கொடுன்னு அர்த்தம். என்ன அங்க வச்சுக்கோ. ஆனா பரசாந்தி, இந்த பரசாந்தின்ற வேர்டுக்கு என்னன்னா இந்த அதாவது இந்த சுப்ரீம் அந்த ஷெல்டர், சுப்ரீம் பெட்டிடியூட், அந்த இறைவனிடத்துல இரண்டரை கலந்த அந்த பேர் அமைதி என்ற அர்த்தம். சாந்தினா அமைதி. இந்த இறைவனிடத்துல இரண்டரை கலந்திருக்கின்ற போது ஒரு அமைதி நிலை இருக்கு பாருங்க, அந்த பரசாந்தி. அங்க என்ன சொல்றாருன்னா, நான் ரெண்டு விஷயத்த கேட்டேன். உன்னுடைய கருணை நிறைந்த பார்வை வந்து என்ன மேல எப்பயுமே நீ என்னை பார்த்துட்டே இருக்கணும், அந்த கண்கள், அது எனக்கு வேணும். உன்னுடைய திருப்பாதங்கள்ல எனக்கு அடைக்கலம் நீ தர வேண்டும். ஆனால் பரசாந்தி, அந்த அந்த பேரானந்த அமைதி நிலை என்பது நான் கேட்கல. அது கேட்கலன்ற வார்த்தை இங்க சொல்லப்படல. ஆனா என்ன சொல்றாருன்னா, பரசாந்தி பாபோ என்றால் நான் பெறுவேன் அப்படின்னா என்ன சொல்றாரு? பிரபு துமி சாகிலே, பிரபு ஏ பிரபு துமி நீ சாகிலே என்றால் விரும்பினால் அது உன்னுடைய இஷ்டம்ன்றாரு. அதான் கேட்கிறாரு இங்க. பரசாந்தி பாபோ, அந்த பேர் இறை நிலையான அந்த அமைதி, பேரானந்த அமைதி நிலையை வந்து நீ விரும்பினால் நான் அடைவேன். அதை வந்து நீ கொடுன்னு கூட நான் கேட்கலன்னு தான் அர்த்தம் இங்க. ஆனா நான் கேட்கறது உன்னுடைய கருணை நிறைந்த அந்த கண்கள் பார்வை வந்து என்னிடமா வர வேண்டும். உன்னுடைய திருப்பாதங்கள்லயே நான் எப்பயுமே அங்க எனக்கு அடைக்கல வேண்டும். இதெல்லாம் எந்தெந்த சுச்சுவேஷன் அவங்கவுங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் என்னென்ன மனநிலைகள் இருக்குங்களோ அந்தந்த இதெல்லாமே நீங்க அவரிடத்துல கேட்க வேண்டிய விஷயங்கள். சாங் நம்பர் 4816. சாங் நம்பர் 4816. जे पात दिए ऐसे चीलुम, जे पात दिए ऐसे चीलुम, से पाते पेरा होबे ना, जे पात दिए ऐसे चीलुम. இந்த பாடல்ல ரெண்டாவது ஸ்டான்ஸா, கடைசி ஸ்டான்ஸாவில் அவர் சொல்றாரு, একটি কথায় কানে কানে কইছি তোমায় সঙ্গপনে, যাচাও কারো
ভূমা মনে আনুরে যেন ভুলেতে কোনা যে পাত দিয়ে এসেছিলুম সে পাতে பேரா হবে না. பொருள் சொல்லிடுறேன் கேட்டுங்க. இந்த ஜே பாத்து தியோ, ஜேனா எந்த, அந்த அப்படின்ற அர்த்தம். ஜேனா பாத்து தான் பாதை, ஜே பாத்துனா அந்த பாதை அல்லது எந்த பாதை, தியேனா கொடுத்தாய். அதாவது இங்க ஜே பாத்து தியேனா இங்க கொடுத்தவங்க கிட்ட சொல்றாரு, எந்த பாதையை கொடுத்தாயோ. அப்ப இறைவன் இடத்துல பக்தன் சொல்றாரு, ஜே பாத்து தியே எசே சிலும், நான் எசேனா வர்றது, சிலும்னா நான் வந்தேன். எந்த பாதையை நீ தந்தாயோ அந்த பாதையில தான் நான் வந்தேன். சே பாத்தே அந்த பாதையில, ஃபேரா ரிவர்ஸ்ல, ஹோபேனா பேக் சைட்ல திரும்பி போக முடியாது உன்னால. அந்த பாதையில இங்க என்னன்னா சுமுக்கு பானே, முன்னாலதான், முன்னோக்கி தான், அதாவது ஃப்ரண்ட் தான், அதாவது ஃபார்வர்ட்ல தான் நீ போக முடியும். சொல்லுத்தே ஹோபே அப்படின்னா, சொல்லுத்தேனா செல்வது, ஹோபேனா முடியும். சோ முன்னால மட்டும்தான் அந்த பாதையில போக முடியும். பிச்சானே பேக்ல, அங்க தாக்கானோ மானா, தாக்கானாக்கா பாக்குறது, பின்னால திரும்பி கூட பார்க்க முடியாதுன்னு அர்த்தம். பின்னால அந்த பாதை வந்து அத்தனையா ஒரு இது, அதை சொல்லிட்டு நான் அதுலதான் வந்திருக்கேன், நீ கொடுத்த பாதையில் நான் வந்திருக்கிறேன். இங்க வந்து என்னன்னா ஒரே ஒரு விஷயம் வந்து கேட்டுக்கோ, நீ சொல்ற பாதையை நான் அப்படியே ஃபாலோ பண்றோன்னு அர்த்தம். டிவோட்டி சொல்றாரு, நீ எந்த பாதையில சொன்ன அந்த பாதையிலேயே தான் நான் கரெக்டா வந்திருக்கிறேன். நான் பின்னால வந்து அந்த பாதையில திரும்பி போக முடியாதுன்னு தெரியும், பின்னால திரும்பி கூட பார்க்க முடியாதுன்னு தெரிஞ்சும் நான் வந்து கரெக்டா தான் நான் வந்திருக்கேன். இங்க வந்து என்னன்னா என்னுடைய இதை வந்து கேட்டுக்கோ கொஞ்சம் காதுல. ஏட்டி கோத்தாய், கொத்தானா ஸ்டோரி அல்லது விஷயம், மேட்டர். ஏக்டி கொத்தா, ஆக்டினா ஒன்னே ஒண்ணு. ஆக்டி கொத்தாய் காணே காணே, காணேனா காது, இயர்ஸ். ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் உன்னுடைய காதுல வந்து நான் சொல்றேன். கொயிச்சி அப்படின்னா சொல்றது, கொகனா அப்படின்னா சொல்வது, தொமாய் உன்னுடைய. அப்ப காணே காணே, அந்த காணேன்றது முன்னால வருது லைன்ல. கொயிச்சி தொமாய் காணே காணே கொயிச்சி, நான் வந்து உன்னுடைய காதுல வந்து சொல்றேன். எப்படி? சங்க போனே, சீக்ரெட்லி, யாருக்கும் தெரியாம உன்னுடைய காதுல செவியில் மட்டும் நான் சொல்லுகின்றேன், அதை கேட்டுக்கோ. மத்தவங்களுக்கு அது தெரிய வேண்டாம், நான் உனக்கு மட்டும் நான் சொல்றேன். என்னன்னா ஜாச்சாவோ காரோ பூமா மோனே. பூமா மோனேன்னா அவருடைய இந்த காஸ்மிக் மைண்ட், மொனேனா மைண்டு, பூமா மோனேனா காஸ்மிக் மைண்ட், அவருடைய இந்த பிரபஞ்ச, பூமானா பிரபஞ்ச அல்லது காஸ்மிக். பூமா மோனே உன்னுடைய இந்த காஸ்மிக் மைண்டுக்குள்ளார ஜாச்சாவு கரோ, சாவுனா விருப்பப்பட்டது, ஜானா எதை நீ விரும்பினாயோ, கரோ எதை நீ விரும்பினாலும் உன்னுடைய இந்த காஸ்மிக் மைண்டுக்குள்ளார நீ செய்து கொள். எனக்கு அதை பத்தி நான் வந்து எதுவுமே நான் கேட்டுக்கல. ஆனா ஒரே ஒரு விஷயம் மட்டும் நான் சொல்றேன், அதுதான் உன் காதுல சொல்ல விரும்புறேன். என்னன்னா அனுரே ஜேனோ புலேதே கோனா. அணு, அணுனா என்னங்க? ஆட்டம், ஸ்மாலஸ்ட் பார்ட்டிகல், ஆட்டம். நான் வந்து உன்னுடைய இதுல, உன்னுடைய பூமா மொனையில, உன்னுடைய இந்த காஸ்மிக் மைண்ட்ல நான் யாரு? ஒரு சின்ன அணுதான். அணுரே ஜேனோ பூலே தேகோனா, பூலேனா மறந்துடுது, தேகோனா டு ரிமைன், நானா தேகோனா ரிமைன், நானா இல்ல கூடாதுன்னு அர்த்தம். தேகோனா டோன்ட் ரிமைன், என்னது? பூலே, அதாவது என்னை மறந்து நீ இருந்து விடாதே, இந்த சின்ன அணுவாகி என்ன மறந்துடாத. ஏன்னா இந்த பூமா மொனையில, இந்த காஸ்மிக் மைண்ட்ல நீ என்னென்னமோ செஞ்சுட்டு இருக்க, எது வேணாலும் செஞ்சிரு, ஆனா என்ன மட்டும், இந்த சின்ன அணுவாகி என்னை மட்டும் மறந்துடாத. சோ இதெல்லாமே நம்ம அவனிடத்துல கேட்கக்கூடிய விஷயங்கள் கேட்டுதான் ஆகணும், அவன்கிட்ட வேற வழியே கிடையாது. நிறைய நான் குறிச்சு வச்சிருக்கேன், ஆனாலும் ஒரே ஒரு இன்னும் ஒரு கடைசியா ஒரு ஒரு பாடல் மட்டும் உங்களுக்கு சொல்லிட்டு, இந்த லவ்வை வந்து நீங்க டெவலப் பண்ணிக்கிட்டு, இங்க நம்ம போன வகுப்புல சொன்னது, இதுவரையிலும் வகுப்புல என்னென்ன பேசணுமோ அது எல்லாமே நீங்க ஃபாலோ பண்ணினீங்கன்னா, முதல்ல காதலிக்க கத்துக்குங்க. அவரை காதலிக்கிறான வார்த்தைகள் எல்லாமே, லவ் லெட்டர்ஸ் எல்லாமே உங்களுக்கு கொடுக்குறேன், இதெல்லாம் நீங்க எழுதிக்கிங்க. அவரே எழுதி கொடுத்த லவ் லெட்டர்ஸ் நான் உங்களுக்கு ஃபார்வர்ட் பண்றேன்.
அவர்கிட்ட என்ன பேசணும் அப்பதான் வந்து நீங்க அவர் வந்து உங்ககிட்ட மயங்குவார். இந்த சீக்ரெட் தான் நான் உங்களுக்கு சொல்றேன். இது விளையாட்டான விஷயம் இல்ல, ரொம்ப சீரியஸான மேட்டர் நான் சொல்றேன். இதை நீங்க அனுபவிக்கும் போதுதான் தெரியும். நீங்க ஒரு பாடல வந்து நீங்க அந்த உணர்வோட நீங்க வந்து அவர் இடத்துல அந்த காதலை வெளிப்படுத்தி பாருங்க. கண்ணுல தண்ணி வரலன்னா நீங்க வந்து அருண் சொன்னது பொய்ன்னு வச்சுங்க. அந்த காதலின் கண்ணீரை நீங்க வந்து பாப்பீங்க. என்ன ரொம்ப ரொம்ப பாதிச்ச ஒரு பாடல். அமாரே அமாரே பூலியா கேச்சோ சாங்க வந்து எழுதிங்க. சாங் நம்பர் எனக்கு ஞானம் இல்ல. அமாரே பூலியா கேச்சோ, அமாரே பூலியா கேச்சோ கோன் தோஷே ஜானீனா. அமாரே என்னை, பூலியா கேச்சோ மறந்துட்டாயா, என்ன நீ மறந்துட்டியா. அமாரே பூலியா கேச்சோ கோன் தோஷ, என்ன தப்பு. தோஷம்னா தோஷம் சொல்றல, தோஷம்னா குற்றம். என்ன தப்பு, நான் என்ன தப்பு செஞ்சேன் எனக்கு தெரியல. ஜானினா கோன் தோஷே ஜானினா கி பாயாபா ராச்சிலோ சிலோ நா கி ஷாதோனா. என்ன தப்பு செஞ்சேன்னு எனக்கு தெரியல. ஒருவேளை என்னுடைய தியானத்தை நான் சரியா ஒருவேளை செய்யலையோ, அதனாலதான் நீ என்ன மறந்துட்டு போயிட்டியோ அப்படின்னு எனக்கு ஒரே கன்ஃபியூஷன்ல இருக்குன்னு சொல்லிட்டு, வாழ்க்கையில நலம் வளம் என்னென்ன தேவையோ எல்லாமே எனக்கு கொடுத்த உபாச்சியா. உபாச்சியான்னா தேவை, எனக்கு வந்து எவ்வளவுதான் லிமிட், எனக்கு வந்து என்ன தேவை அப்படின்னு ஒரு லிமிட் இருக்கும். உபாச்சியா அப்படின்னா அந்த லிமிட்டுக்கு மேல எனக்கு என்ன தேவையோ அதுக்கும் மேல சாபதியே. உபாச்சியா சாபதியே, எனக்கு என்ன எவ்வளவு தேவையோ அதுக்கும் மேல எல்லாமே நீ எனக்கு கொடுத்த. ஆனா செஞ்ச எல்லாம் கொடுத்துட்டு நிஜே கேனோ ஏலேனா, ஆனா நிஜே நீ மட்டும், ஏலேனா நீ வரல. எனக்கு எல்லாம் கொடுக்குற, எல்லாம் கொடுத்த, இந்த வாழ்க்கையில எல்லாமே கொடுத்த, ஆனா நீ மட்டும் எனக்கு ஏன் வரமாட்டேன்ற அப்படின்னு சொல்லிட்டு இங்க கடைசி பேராவில் அவர் சொல்லுவாரு. அதுதான் அங்க ரொம்ப டச்சிங். என்னன்னா, நான் வந்து என்ன வந்து ஆலோ தாரா டாலிலே ফুলে ফালে போரிலே கியா பரா பிரீத்தி தியே. இப்ப இதெல்லாம் அவர் செஞ்சாருல்ல, எனக்கு எல்லாமே கொடுக்குற, என்னோட வாழ்க்கையில் எல்லாமே கொடுத்த பிரபு. கியா பரா, என்னுடைய இதயம் முழுக்க நிறைஞ்ச அளவுக்கு அன்பையும் கொடுத்தன்றாரு. இங்க பாருங்க, இங்கதான் வந்து ரொம்ப டச்சிங்கான ஒரு வேர்டு. இந்த வார்த்தை கவனிச்சா உங்களுக்கு தெரியும். எல்லாமே கொடுத்த, ஒளி நிறைந்த பாதை, ஆலோ தாரா டாலிலே, எனக்கு வந்து ஒளி நிறைந்த பாதையை தந்தாய், இதயம் முழுக்க உன்னது அன்பையும் எனக்கு கொடுத்தார். உன்னுடைய அன்பை எனக்கு வந்து என்னுடைய இதயம் முழுக்க வந்து உன்னுடைய அன்பை எனக்கு கொடுத்தாரு. ஆனா கடைசி சொன்னாரு, ஆனா நீங்க என்னுடைய அன்பை நீ ஏன் ஏத்துக்க மாட்டேன்ற. அந்த கடைசி லைன் வரும், கியா மாரா பிரீத்தி தியே பிரீத்தி கேனோ நிலேனா. என்னுடைய பிரீத்திய, என்னுடைய லவ் நிலேனா அக்செப்ட் பண்ண மாட்டேன்ற. ஏன் நீ என் அன்பு காட்டுற, எல்லாமே எனக்கு கொடுக்குற, ஆனா நான் ஒன்னு அன்பு காட்டுன்னு நினைக்கிறேன், அதை நீ அக்செப்ட் பண்ண மாட்டேன்ற, என்ன காரணம் அப்படின்னு கேட்கிற. ஆகவே இந்த பாட்டினுடைய இதை வந்து நான் வந்து இந்த பாடல் வந்து அமாரே பூலியா கேச்சோ அப்படின்ற பாட்டு, இந்த சாங் நம்பரோட சொல்றேன். ஆகவே என்னுடைய அன்பு சகோதர சகோதரிகளை, நான் இன்னையோட வந்து இந்த வகுப்பை நான் முடிச்சுக்கிறேன். நம்ம வந்து நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் அவரிடத்துல உங்களுடைய அன்பை, உங்களுடைய காதலை வளர்த்து கொள்வதற்கு அவர் சொன்ன செயல் எல்லாமே செஞ்சுட்டு வாங்க. மந்திர மூலம் குரு வாக்கியம். ஆகவே நீங்க அதெல்லாம் பின்பற்றிட்டு, இதுவரை நம்ம மந்திர சைத்தன்யாவில் என்னென்னலாம் பார்த்தோமோ, ஏன்னா இது வந்து எண்ட்லெஸ்ஸா போயிட்டே இருக்கு மந்திர சைத்தன்யா. அதனால நான் இந்த வகுப்பை வந்து இதோட முடிச்சுக்கணுன்றதுக்காக தான் இந்த சில இதை மட்டும் நான் கொடுத்துட்டு, இன்னும் சில பாடல்களும் நான் உங்களுக்கு நாளைக்கு நான் போஸ்ட் பண்றேன். அதெல்லாம் பார்த்துங்க, சாங் டவுன்லோட தரேன். ஸோ அந்த வரிகள்லாம், அந்த பாட்டை எடுத்து சர்ச் பண்ணி எடுத்து பாருங்க. நான் அதுக்கு தமிழாக்கமும் அந்த வரிகளுக்கு கொடுத்துருக்கேன். ஆகவே அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த மந்திர சைத்தன்யா வந்து உங்களை சரியான பாதைக்கு நிச்சயமாக கொண்டு போகணும்னு நான் நம்புறேன். உங்க எல்லாருமே, நீங்க எல்லாருமே மன நிறைவோடு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த இதுல மந்திர சைத்தன்யாவில் நம்ம அடுத்த வாரத்துல இருந்து நம்மளுடைய நியோ ஹியூமானிசம்
பாகம் 2 வந்து தொடருவோம். ஆனாலும் எதை தெரிஞ்சிட்டாலும் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் வந்து ரொம்ப ஆழமா தெரிஞ்சுக்கணும். இந்த இதுல வந்து அதர் லெசன்ஸ்ல உங்களுக்கு ஏதாவது டெக்னிக்ஸ் ஏதாவது தேவைப்பட்டாலும் இது பண்ணாலும் நீங்க கேளுங்க. இல்லைன்னா அது இன்னொரு வகுப்பை எடுத்துரும். அதனாலதான் நான் வந்து நான் இந்த வகுப்போட இதை முடிச்சு நினைக்கிறேன். உங்க சந்தேகங்கள் எதுனாலும் நான் வந்து அடுத்த வகுப்புல பேசணும்னா நான் பேசுறேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். நமஸ்காரம் ஐயா.